Thank you, Jesus. Monitor keyboard. கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லா கனத்துக்குரிய தேவ ஊழியர்களை வாழ்த்துகிறேன். பாஸ்டர் டட்லி அவர்களை பார்த்தது சந்தோஷம். மற்றும் அநேக ஊழியர்கள் இருக்கிறீர்கள், எல்லாரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நல்லவர். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. கையசைச்சு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் ஆமேன். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமேன். சத்தமாய் ஆமேன். இயேசு சொன்னதெல்லாம் ஆமேன் ஆமேன் ஆமேன். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஹல்லேலூயா ஆமேன். இயேசு சொன்னதெல்லாம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் இஸ்ரவேலருக்கு மாத்திரமே உரியதாக இருந்தது. எப்பொழுது இயேசு இந்த பூமியிலே வந்தாரோ அவர் எல்லா தடையும் உடைத்து அவர்களுக்கு மாத்திரம் சொந்தமாய் இருந்த வாக்குத்தத்தத்தை அவருடைய இரத்தத்தினாலே நம்மை சமீபமாய் கொண்டு வந்து நாமும் சுதந்தரிக்கும்படிக்கு தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லி ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? ஆமென். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. பாடுங்க. வாக்குத்தத்தங்கள் ஆமென்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. சத்தமாய் ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஹல்லேலூயா ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தை ஆமென். குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலோ சத்தமாவே ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஹல்லேலூயா. ஆண்டவர் ஈசாக்கை பலி செலுத்து என்று சொன்னார். ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா மலைக்கு ஆபிரகாம் செல்லுகிறார். ஆபிரகாம் செல்லும் போது ஈசாக்கு கேட்கிறார், அப்பா பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்கும் போது ஆபிரகாம் என்ன சொல்லிட்டு போவார் தெரியுமா? கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படி சொல்லிட்டு போயாச்சு.
ஆபிரகாம் என்னெல்லாம் எடுத்துட்டு போனார்? நான் இப்படி கேட்டுட்டே இருப்பேன் ஒரு மணி நேரம். என்னெல்லாம் எடுத்துட்டு போனார்? விறகு எடுத்துட்டு போனார். தண்ணியா? விறகு, நெருப்பு, அப்புறம் கத்தி. நேரம் மலைக்கு போயாச்சு. இனி அடுத்து என்ன வேணும்? பலி செலுத்துறதுக்கு என்ன வேணும்? ஆட்டுக்குட்டி தான் கர்த்தர் பார்த்து கொள்வார்ன்றார். அடுத்து என்ன வேணும்? பலிபீடம் வேணும். ஆபிரகாம் பலிபீடத்துக்கான கற்களை எடுத்துக்கொண்டு போகவில்லை. பலிக்கான விறகு, நெருப்பு, கத்தியை தான் எடுத்துட்டு போனார். மலைக்கு போனதும் பலிபீடத்துக்கான கற்களை ஆபிரகாம் எங்க இருந்து எடுத்திருப்பார்? மலையிலிருந்து எடுத்திருப்பார். கரெக்டா ஒரு இடத்துல அந்த கற்கள் எல்லாம் குவித்து போட்டிருப்பாங்களா? இல்ல, ஒவ்வொரு இடத்துல இருந்தா எடுத்துட்டு வந்திருப்பார். இன்னும் சொல்லணும்னா அந்த புதர்ல இருந்து, அது பக்கத்துல இருந்து கூட கல் எடுத்துட்டு வந்திருக்கலாம். ஆனா அந்த ஆட்டுக்கடை எங்க இருக்கு? புதர்ல இருக்கு. திடீர்னு அப்படி வரல, புதர்ல கர்த்தர் சிக்க வைத்திருக்கிறார். ஆபிரகாம் கல் எடுத்து அடுக்கும் போது அது கண்ணுக்கு தெரியல. அவருக்கு பயந்தவர்களுக்கு, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்தவைகள் ஒரு கண்ணும் காணாது. அந்த பலிபீடம், கற்களை வைத்து பலிபீடம் கட்ட எவ்வளவு நேரம் இருக்கும்? நம்ம வீட்டில இருந்து பைபிள் பாட்டு புக் எடுத்து வைக்கவே 2 மணிக்கூர் ஆகுது. ஒரு 2 மணிக்கூர் 3 hours ஆயிருக்குமா? ஒவ்வொரு கல்லா எடுத்துக்கொண்டு வைத்து அதுக்கு மேல விறகெல்லாம் அடுக்கி வைக்க எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? ஒரு 1/2 hour, ஒரு 1 hour. ஓகே, இப்ப ஈசாக்கை படுக்க வைத்து ஆபிரகாம் கத்தியை வாங்கி ஈசாக்கை வெட்ட எவ்வளவு நேரம் ஆகும்? கத்தியை வாங்கிட்டு அப்படி நெஞ்சில கத்தியை இறக்கி இப்படி கிழிக்கணும், கிழிச்சு பிளக்கணும். இதுதான் பலி. சும்மா குத்தி போட்டுட்டு போறதில்ல. அப்படி கத்தியை ஓங்கின ஸ்பீட்ல குத்தி இறக்கி கிழித்து 2ஆக பிளக்க வேண்டும். எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? few seconds. ஆனா கத்தி ஓங்கினது பரலோகத்திலிருந்து சத்தம் வருது, பிள்ளையாண்டான் மேல கை வைக்காத. யார் அந்த பிள்ளையாண்டான்? ஈசாக்கு யாரு? கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த பிள்ளையா? கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமா? வாக்குத்தத்தத்தின் மேல கத்திப்பட பரலோக தேவன் அனுமதிக்க மாட்டார். ஆமென் சொல்றவங்க நல்ல கையை தட்டி. எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் மேல கத்திப்பட கர்த்தர் விட மாட்டார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் சாராளின் செத்த கற்பத்துக்குள்ள உயிருள்ள வாக்குத்தத்தம் இருக்குமானால், வாக்குத்தத்தத்தின் மேல ஊழியர்களே, விசுவாசிகள், இந்த ராத்திரி வேளையில் என கேட்கிற அன்பு உள்ளமே, உனக்கு தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்தது உண்டானால் அதன் மேல கத்தி பட. ஆமென் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். ஆபிரகாம் தன் சரீரத்தின் நிலைமையை வைத்தும் சாராளின் செத்து போன கற்பத்தை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறான். 99 வயது ஆபிரகாம். ரட்சிப்புக்குள்ள வந்து 25 வருஷம் ஆகுது. ஆமா, நம்ம பல நேரத்தில் நம்முடைய சிச்சுவேஷனை தான் பேசிட்டு இருக்கிறோம். இப்படிதான் ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றார், மோசே இந்த ஜனங்கள் 1 மாசம் அளவுக்கு புசிக்கிற அளவுக்கு நான் இவங்களுக்கு நான்வெஜ் கொடுக்க போறேன். மோசே இப்படி பிரேயர்ல இப்படி பார்த்துருப்பார், ஆண்டவரே எங்க மக்கள் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. எங்க கிட்ட இருக்கிற அவ்வளோ ஆடுகளை அடிச்சு போட்டாலும் ஒரே இரவுல காலி பண்ணிடுவாங்க. கடல்ல இருக்கிற மொத்த மீனை கொண்டு வந்தாலும் வேற இருக்கான்னு கேட்கிற டீம் எங்க பின்னாடி இருக்கு. அப்படி சொல்லும் போது கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுவார், கர்த்தருடைய கை குறுகிட்டோ. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வேன் என்று ஒன்று அவர் வாயிலிருந்து புறப்பட்டது உண்டானால் அதை செய்வதற்கு என்கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டார். இல்லாதவைகளை இருக்கிறதை போல வரவழைக்கிறவருடைய கரம் அதை எனக்காக செய்து முடிக்கும்னு சொல்றவங்க தலைக்கு மேல கையை தட்டி
ஹalleluya. செத்து போனதா சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. செத்து போனதா பாடுங்க. சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன ஆமென். குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிட்டே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம். இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை, இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. இடிக்கப்பட்ட பாடுங்க. யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையை. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்று. ஆமென். குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென். இப்ப சொல்லுங்க. எனக்கு குறித்ததை, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. ஆமென். எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. ஐயா நீரே. ரோரி எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் ஆமென். ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உம்மாலாகாத உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும் ஆகும். எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் ஆகும் ஆகும். எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும். உம்மாலேதான். நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. சகலத்தை நமக்காய் செய்து முடிக்கிற சர்வ வல்லமையுள்ள நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை, கனம், வல்லமை, துதி, ஸ்தோத்திரங்கள் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென் ஆமென். ஹalleluya. Thank you Jesus. எத்தனை நல்லவர், எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். தேவன் நமக்கு பாராட்டின கிருபை. ஹalleluya. என் மேல் நீர் வைத்த உம் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே. அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால்
உங்க தகுதி என்ன அப்படின்னு கேட்டா எத்தனை பேர் சொல்லுவீங்க? அவர் தயவுதான் என் தகுதி. ஹல்லேலூயா. மேவிபோசேத் ராஜ சமூகத்தில் கொண்டு வந்து வைக்கப்படுகிறான். மேவிபோசேத்துக்கு இன்னும் நம்பவே முடியல. மேவிபோசேத்தினுடைய நம்பிக்கை நமக்கு தெரியும். மேவிபோசேத்துடைய தாத்தா யார் அப்படின்னா சவுல். சவுல் வந்து ஃபேஸ் பண்ண முடியாத சிச்சுவேஷன் வந்ததும் சூசைட் பண்ணிட்டார். ஆனா உண்மையில சூசைட் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்கிறது யாருன்னு பார்த்தா மேவிபோசேத். ஆனா அவர் சூசைட் பண்ணாம வாழ்ந்துட்டு இருக்கிறார். எல்லா நம்பிக்கையும் அற்று போகிற நிலைமை. சின்ன வயசுல அவரை தூக்கிட்டு போகும்போது கீழே விழுந்து 2 கால் முடவன் ஆயிட்டான். இப்போ ராஜா ஒரு பிரமாணம் எழுதுறாரு, முடவன் யாரும் எருசலேமுக்குள்ள வரக்கூடாது. எல்லா நம்பிக்கையும் போயிட்டு உண்மையிலேயே மேவிபோசேத் தான் சூசைட் பண்ணியிருக்கணும். ஆனா சூசைட் பண்ணல, வாழ்ந்துட்டு இருக்கிறான். எல்லா வாசல் அடைபட்டும் ஆண்டவரை நம்பி நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க பாருங்க. உங்களை ராஜ சமூகத்துல கொண்டு வந்து ஹல்லேலூயா. நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள் சூழ்நிலைகளை வைத்து உலகம் சொல்லும் இவெல்லாம் தாக்கு பிடிக்க மாட்டான் அப்படின்னு. என் ஊர்ல அப்படிதான் ஒரு ஃபேமிலி கடன் தலைக்கு மேல ஏறி அந்த தெருவில் இருக்கிறவங்களே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, சொந்தக்காரங்களே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, இன்னும் 1 இயருக்குள்ள இவங்க குடும்பமா சூசைட் பண்ணி சாக போறாங்க அப்படின்னு. கரெக்டாக 1 இயர் தாண்டுது. அவங்க வீட்டில் ஒரு வீட்டு கூட்டம் வைக்கிறாங்க. நான் போகிறேன். அந்த தெருவில் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த தெருவில் இருக்கிற எல்லாரையும் மீட்டிங் கூப்பிட்டாங்க. இவர் ஏன் இப்படி கூப்பிடுறாரு ஒன்றுமே புரியலை. மீட்டிங் செய்தி கொடுக்க எழும்பும்போது அவர் வரார். பாஸ்டர் செய்தி முடிச்சுட்டு நான் ஒரு சின்ன சாட்சி சொல்லணும். சொல்லுங்க. செய்தி முடிச்சாச்சு. அவர் குடும்பமாக ஃப்ரெண்டில் வராரு, சாட்சி சொல்கிறாரு. இதே தெருவில் உள்ளவங்க நான் 1 வருஷத்தில் சூசைட் பண்ணிடுவேன்னு சொன்னாங்க. ஆனால் இதே தெருவில் கர்த்தர் 1 வருஷத்தில் என்ன ஒரு பெரிய கூட்டத்தை போட்டு சாட்சி சொல்ல வச்சுட்டார். மாலையில் அழுகை தங்கினாலும் காலையை களிப்பாய் மாற்றுகிறவர் நான் ஆராதிக்கிற தேவன் சொல்றவங்க நல்ல கையை தட்டி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே என் திராணிக்கு மேலானதப்பா நீர் எனக்கு செய்த நன்மைகள். நன்றியோடு தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ராஜா நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே. தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. ராஜா நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே. தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. என் மேல் நீர் வைத்தவும் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. பாடுங்க. என் மேல் நீர் இம்மட்டும் என்னை நடத்தினதே. ருசித்தவர்கள் 2 கைகளை விரித்து உயர்த்தி ஒன்றுமில்லா ஒன்றுமில்லா என் நிலை கண்டு என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே. அன்பால் எல்லாம் தந்தீரே. தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. தயவால் பெற்றே. நீதியும் ஞானமுமானவர். நீதியும் ஞானமுமானவரே. இயேசுவே நீரே ஆதரவே. நீதியும் ஞானமுமான
சொல்லுங்க, இயேசுவே நீரே, இயேசுவே நீரே, அற்பமான அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பமே, அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றே தகப்பனே, தயவா. ஒரு விசை கூட ரெண்டு கைகளை விரிச்சு, நீதியும் ஞானமும், நீதியும் ஞானமுமானவரே, இயேசுவே நீரே ஆதரவே. பாடுங்க, நீதியும் ஞானமுமா. ஒரே சத்தமா, இயேசுவே இயேசுவே நீரே, அற்பமான அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை, ஆமென், அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றே, தயவால் பெற்றேன். அப்படியே கைகளை உயர்த்தி, தலைமுறை தலைமுறையாய், தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த பரிசுத்த தெய்வம். எல்லாரும் கைகளை செய்து ஹalleluya பாடுவோம். ஹalleluya, glory be to Jesus. Hallelujah. 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 Worship him. Hallelujah. 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 முழு பலத்தோடு கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென். ஆமென். Hallelujah. Thank you Jesus. Thank you Holy Spirit. உங்க பிரசன்னத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், உங்க பாதத்தில் எங்களை வைக்கிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா, மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். நெகேமியாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ராத்திரி வேளையில பேசும்படி இன்று காலையில் கர்த்தர் சிந்தையில ஒரு வார்த்தையை வைத்தார். உத்தரவாதம் எடுங்கள், உத்தரவாதம் எடுங்கள் என்கிற வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் சிந்தையில வைத்தார். அதை தான் கொஞ்ச நேரம் உங்க மத்தியிலே பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க விரும்புகிறேன். 3 காரியங்களுக்காக உத்தரவாதம் எடுக்க வேண்டும். அந்த 3ஐயும் நான் முதலாவது சொல்லி விடுகிறேன். பிற்பாடு ஆவியானவர் காண்பிக்கிற வெளிச்சத்தின் பிரகாரமாக உங்க மத்தியில் அதை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது திறப்பை அடைக்க, 2வது தீமை அகற்ற, 3வது திருப்பி கொண்டு வர.
திறப்பை அடைக்க, தீமையை அகற்ற, திருப்பி கொண்டு வர உத்தரவாதம் எடுங்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு காரணத்தை மையமாக வைத்துதான் ஒவ்வொரு கூடுகையுமே நடைபெறுகிறது. இந்த முழு இரவு ஜெபம் நடைபெறுவதனுடைய முக்கியமான நோக்கம், ஜனங்கள் இயேசுவை அறிய வேண்டும், தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும். ஜெப குறிப்புகள் எல்லாம் அது ரிலேட்டடாக தான் வந்து கொண்டே இருக்கும். நாமும் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். உத்தரவாதம் எடுக்கிற நிலையிலே தேவ பிள்ளைகள் காணப்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். திறப்பை அடைக்க, தீமையை அகற்ற, திருப்பி கொண்டு வர. 1 மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறோம். நல்ல கவனமாய் கேட்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். எல்லாம் தெரிந்த வசனங்கள் தான். ஆனால் ஆவியானவர் அந்த நேரத்தில் எடுத்து பேசும்போது அதற்குள் இருக்கிற ஜீவனும் வல்லமையும் ஆவியும் நமக்குள்ளே கிரியை செய்யும் என்பதிலே சந்தேகம் இல்லை. திறப்பை அடைக்க உத்தரவாதம் எடுங்கள். நெகேமியாவுக்கு ஒரு செய்தி வருகிறது. 1வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, சூசான் நாட்டு அரண்மனையிலே நெகேமியா இருக்கும்போது ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தி தான் என்னவென்றால், அதனுடைய 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கை, எருசலேமிலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். நம்ம நியூஸ் பார்க்கிறது போல நெகேமியா ஒரு நியூஸை கேட்கிறான். அந்த செய்தியை கேட்டுட்டு அப்படியா அப்படி சொல்லிட்டு அடுத்த வேலையை நெகேமியா பார்க்கலாம். ஆனா அப்படி பார்க்காம அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உத்தரவாதம் எடுக்கிறவன் உட்காருவான். அலங்கம் இடிக்கப்பட்டு விட்டது, வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு விட்டது, ஜனங்கள் மகா தீங்கை அனுபவிக்கிறார்கள். ஏன் ஜனங்கள் மகா தீங்கை அனுபவிக்கிறாங்க, நிந்தை அனுபவிக்கிறாங்கன்னா, ஒரு பெரிய திறப்பு கிடக்கிறது. சத்துருக்கள் எளிதில் உள்ளே வருகிறார்கள். அப்படி உள்ளே வரும்படியாக தான் அலங்கத்தை எல்லாம் நிர்மூலமாக்கி வாசல்களை தீ கொளுத்தி விட்டார்கள். இந்த செய்தி கேள்விப்பட்டதும் இந்த நெகேமியா என்ன பண்றார் அப்படின்னா, உட்கார்ந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே எந்த ஒரு காரியத்துக்காக நம்ம அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோமோ அந்த இடத்துல நம்ம உட்கார்றதுக்கான இடத்தை தேடுவோம். ரொம்ப நேரம் டிராவல் பண்றதுக்காக பஸ்ல ஏறுறோம் அப்படின்னாலே நம்ம கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு சீட்டு கிடைக்காதான்னு பார்ப்போம். வெரி நெக்ஸ்ட் ஸ்டாப்ல இறங்கணும் அப்படின்னா சீட் இருந்தாலும் நம்ம உட்கார மாட்டோம், நம்ம நின்றுட்டு தான் நிற்போம். உட்காருங்க சார்ன்னு சொன்னாலும் இல்லை, நாங்கள் அடுத்த ஸ்டாப்ல இறங்கணும் அப்படிம்போம். நெகேமியா இந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸா எடுக்கிறார். செய்தி சிலர் பாருங்க சீரியல் பார்த்து அழுவாங்க, செய்தி கேட்டு அழுவாங்க, ஆனா அழுதுட்டு போயிடுவாங்க. இங்க நெகேமியா உட்கார்ந்து அழுறாரு, சில நாட்களாய் அழுகிறார். அவன் உத்தரவாதம் எடுப்பதற்காக உட்காரவில்லை, ஆனால் உட்கார்ந்தவன் உத்தரவாதம் எடுக்கிறவனாய் மாறுகிறான். ஒரு மனிதனை வச்சு என்ன செய்ய முடியும்? ஒரு அலங்கத்தை கட்ட முடியும் ஒரு மனிதனை வைத்து. ஒரு நபரை வச்சு ஒரு வீட்டு காம்பவுண்டே கட்டுறது பெரிய சாத்தியம் இல்லாத காரியம். எருசலேம் பட்டணத்தின் அலங்கத்தை ஒரு மனிதனை வைத்து, அதுவும் வேறொரு இடத்துல, வேறொரு அரண்மனையில, வேறொரு ராஜா கீழே திராட்சரசம் பரிமாறக்கூடியவனா இருக்கிறவன் எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதை கேட்டு அழுது என்ன சாதிக்க முடியும்? என்ன பிரயோஜனம்? பல நேரத்தில் நாம ஒரு நல்ல காரியத்துக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது வந்து நமக்கு கேட்கிற முதல் வார்த்தை எதுவா இருக்கும் தெரியுமா? நீ ஒரு ஆள் நினைச்செல்லாம் ஒண்ணு மாத்த முடியாது அப்படிம்பாங்க. அவ்வளவுதான், எல்லாம் போச்சு.
அவன் உட்கார்ந்து அவன் சில நாட்கள் துக்கித்து அழுது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உத்தரவாதம் எடுக்கிறவன் உட்கார்ந்து அழுவான். அழுக எப்போ வரும் தெரியுமா? எல்லாரும் சிரிங்க அப்படி சொன்னா சிரிப்பீங்க நீங்க. எல்லாரும் அழுங்கன்னு சொன்னா அழ முடியுமா? நாம் எல்லாரும் அழுது ஜெபம் பண்ணுவோம். உண்மையில எத்தனை பேர் அழுது ஜெபம் பண்ணுவீங்க? சவுண்டு மட்டும் வரும், கண்ணீர் வராது. அழுக வரணும்னா நமக்கு வலிக்கணும். பொய்யா சிரிக்க முடியும், பொய்யா அழ முடியாது. அழுக வரணும்னா நெஞ்ச தட்டணும், நமக்கு வலிக்கணும். இவர் அந்த வார்த்தைகளை கேட்டு உட்கார்ந்துன்னா அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப தனக்குள்ளே கேட்க பண்ணி கொண்டே இருக்கிறான். அவன் அந்த வார்த்தையை விட்டு கடந்து போகவில்லை. ஒரு காரியத்தை திரும்ப 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 தனக்குள்ளே கேட்க பண்ணி கொண்டே இருக்கிறான். விசுவாசமும் பாரமும் வரணும்னா கேட்டவைகளை திரும்ப 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 நமக்குள்ளே கேட்க பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். தேவன் ஒரு விசை விளம்பினார், 2 விசை கேட்டிருக்கிறேன். நான் கேட்டேன் போயிட்டேன் இல்ல. ஒரு காரியத்தை இப்ப கேட்கிறான், அவன் திரும்ப திரும்ப தனக்குள்ளே கேட்க பண்ணி கொண்டே இருக்கும் போது அந்த விஷயத்தை தன்னுடைய விஷயமாக்கி கொள்ளுகிறான். ஒரு காரியத்தை நம்ம திரும்ப 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 பார்த்து கொண்டிருக்கும் போது நம்ம அறியாமலே நாம் அதில் ஈடுபட்டுக் கொள்வோம். ஒரு காரியத்தை திரும்ப 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 கேட்டுட்டு இருக்கும் போது அது நமக்கே உரியதாய் மாறிவிடும். இந்த வார்த்தை ஆண்டவர் எனக்கென்றே தந்தார், எனக்கென்றே தந்தார், எனக்கென்றே தந்தார் என்று எந்த வார்த்தையை நம்ம ரொம்ப பிடித்திருப்போம் தெரியுமா? எந்த வார்த்தையை நம்ம திரும்ப 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 கேட்கிறோமோ. ஆபிரகாம் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்த காரணம் என்ன? 25 இயர்ஸா உரைக்கப்பட்ட வார்த்தையை கர்த்தர் திரும்ப 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 கேட்க பண்ணி கொண்டே இருந்தார். 75வது வயதுல உனக்கு உன் சந்ததியின் பிளஸ் பண்ண ஆரம்பித்தார். தொடங்கினது 99 வயசு வரைக்கும் அந்த வார்த்தையை தான் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறார். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்கிறார். 13வது அதிகாரத்தில் கடற்கரை மணலத்தனையாய் உன் சந்ததி இருக்கும் என்கிறார். 15வது அதிகாரத்தில் வானத்து நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் எண்ணு, இவ்வண்ணமாய் உன் சந்ததி இருக்கும் என்றார். 17வது அதிகாரத்தில் நிச்சயமாகவே சாராள் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், ஈசாக் என்று பெயரிடுவாயாக, அப்படியே சொல்லிட்டார். அப்போ ஆபிரகாமுக்கு 99 வயசு. 18வது அதிகாரத்தில் வீட்டுக்கே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டார். கூடாரத்தில் அம்மா சிரிச்சிட்டு இருக்கிறாங்க, ஆனாலும் கூப்பிட்டு சொல்றார். சிரிச்சதுனால கேன்சல் சொல்லிட்டு போகல. ஆமே, அவருக்கு நம்முடைய புத்தியின எல்லாம் தெரியும். ஆமே, நீ சிரிச்சிட்டல கேன்சல் அப்படி சொல்லிட்டு போகல, கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறார். அவர் திரும்ப 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 ஆபிரகாமை கேட்க பண்ணதுனால ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. நெகேமியா ஏன் உட்கார்ந்தான்னா, அவனுக்கு காதுல கேட்ட சத்தத்தை அவன் மறுபடியும் 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 தனக்குள்ளே கேட்க பண்ணி கொண்டிருக்கிறான். அவன் உட்கார்ந்து அழுது துக்கித்து உபவாசித்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். பரலோகத்தின் தேவனே, எங்களுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணியறலும். இந்த ராத்திரி வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளமே, அன்பு சகோதரா சகோதரி, எவ்வளவோ காரியங்களை பார்க்கிறோம், எவ்வளவோ காரியங்களை கேட்கிறோம், எத்தனை காரியங்கள் நம்ம உண்மையிலே தேசத்தின் மேல நமக்கு ஒரு அக்கறை இருக்கும்னா, தேசத்துக்கு அடுத்த காரியம், தேசத்தின் அவல நிலை நம் கண்களுக்கு முன்பாய் தெரிகிறதே, அவைகளை நாம திரும்ப திரும்ப நமக்குள்ளே கேட்க பண்ணுவோம். அது நம்ம என்ன செய்ய வைக்கும் தெரியுமா? உத்தரவாதம் எடுக்கத்தக்க உட்கார வைக்கும். ராஜ அரண்மனையில பந்தி விசாரிக்க கூடியவன் உட்காரலாமா? உட்கார முடியுமா? சாத்தியமே இல்லை. ஆனால் அவனுக்குள்ளே உண்டான தாக்கம் அவனை உட்கார வைக்கிறது.
அந்த தாக்கம் ஏன் நமக்குள்ளே வரமாட்டேங்குது என்றால் நம்ம கடந்து போகிறோமே தவிர திரும்ப திரும்ப நமக்குள்ளே கேட்க பண்ண விட மாட்டேங்கிறோம். எனக்குள்ள என்ன நான் கேட்க பண்ணி கொண்டிருக்கிறேன், என்ன நான் கேட்க பண்ணி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. பாபிலோனிலே சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டவர்கள் தங்கள் வாத்தியங்களை எல்லாம் தூக்கி வச்சுட்டு பாபிலோன் நதி அருகே உட்கார்ந்து எருசலேமை நினைச்சு ஓன்னு அழுதாங்களாம். பாபிலோனுடைய சிறையிருப்புக்கும் எகிப்தின் சிறையிருப்புக்கும் வித்தியாசம் உண்டு. எகிப்தின் சிறையிருப்பு என்பது என்ன தெரியுமா? அவங்கள கொண்டு போய் அடிமைகளாக வேலை வாங்குறது. பாபிலோனின் சிறையிருப்பு என்பது, அது புரியும்படி சொல்லணும்னா, இப்போ அமெரிக்காவிலேருந்து திடீர்னு ஒரு டீம் இங்கே வந்து இங்கே இருக்கிற யூத் எல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு போய் அமெரிக்காவில் மைக்ரோசாஃப்டில் ஐபிஎம்மில் நல்ல சம்பளத்தில் வேலைக்கு வச்சா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட லைஃப் தான் பாபிலோன் லைஃப். இங்கே 10,000 ரூபா 15 ரூபா வாங்கிட்டு இருக்கிறான். உங்கள் பையன் வாங்கிட்டு இருக்கிறான்னு வைங்களேன், அமெரிக்காவிலேருந்து ஒரு டீம் இறங்குறாங்க. உங்களுக்கு தெரியாமல் அவனை கடத்தி அமெரிக்காவில் கொண்டு போய் ஒரு 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபாய்க்கு வேலை கொடுக்குறாங்க. அவன் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறான், அம்மா என்னை இங்கே சிறைப்பிடிச்சு கொண்டு போய் இங்கே ஒரு பெரிய கம்பெனியில் 15 லட்ச ரூபா வேலைக்கு வச்சுருக்காங்கம்மா, ஜோ பண்ணுங்கம்மா, நான் அங்கே வரணும்னு. இங்கேருந்து அம்மா என்ன சொல்லுவாங்க? மகனே நீங்கள் வரவே வேண்டாம், நீ அங்கேயே. இதுதான் பாபிலோன் சிறையிருப்பு. பாபிலோனில் கொண்டு போகப்பட்டவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அதில் திறமையானவர்கள் எல்லாம் ராஜா மேன்மையாக வைத்தான். அப்படி இருந்தும் அவங்க எருசலேமை நினைச்சு ஏன் அழுறாங்கன்னா, அந்த எருசலேமை அவங்களுக்குள்ள திரும்ப திரும்ப கேட்க பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆமென். இன்னைக்கு பரலோக சிந்தையே தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளில் அநேகருக்கு இல்லாம போகிறது காரணம் என்ன தெரியுமா? அதை குறித்து நமக்குள்ள கேட்க பண்ண தவறிவிட்டோம். பரலோக சிந்தை வந்துச்சு 2020 மார்ச் மாசம் 22ஆம் தேதி. இந்த லாக்டவுன் ஒன்று போட்டாங்க பாருங்க. பரலோகமே என்ன வந்துட்டு ஆண்டவரே. ஆமே. எந்த சத்தத்தை நாம் நமக்குள்ளே துணிக்க பண்ணுகிறோம்? என் தேவனுடைய பாரத்தை என் பாரமாய் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நான் தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்டவனே இல்லை என்று தானே அர்த்தம். நான் தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்டவனாக இருக்க வேண்டுமானால் தேவனுடைய பாரத்தை என் பாரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நான் செய்ய வேண்டியது என்ன? இயேசு கிறிஸ்து எருசலேமை பார்த்து எருசலேமில் தான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அப்படி சுத்தி சுத்தி எருசலேமிலே சுத்தி வருகிறார். திடீரென்று ஒரு நாள் பாருங்கள், எருசலேமை பார்த்ததும் கண்ணீர் விட்டார் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். அந்த கண்ணுக்கு முன்னாடி எருசலேம் தான் சுத்தி 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 வருகிறது. காணாமல் போன இஸ்ரவேல் இடத்துக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி என்று சொல்லி சுத்தி சுத்தி எருசலேம் தான். அது ஒரு கட்டத்தில் எங்க கொண்டு வருதுன்னா, எருசலேமை இப்ப பார்த்ததும் வெயிட் பண்ணி அழுகை வரவழைத்து, நோ, எருசலேமை பார்த்ததும் அப்படி கண்ணில் தண்ணீர் தார தாரையாய் வடிகிறது. நம்ம சுற்றி நடக்கிற காரியங்களை எவ்வளோ செய்திகளை பார்க்கிறோம், கேட்கிறோம், கடந்து போறோம்ல. இந்த நெகேமியாவை பாருங்கள். பிஸியான லைஃப் நெகேமியாவோட லைஃப். அவன் உட்காருகிறான். ஒரு ராஜாவுக்கு பந்தியில பரிமாறுகிற வேலையில் இருக்கிறவன் எவ்வளோ பிஸியா இருப்பான். அவன் உட்கார்ந்து அழுகிறான். உட்கார்ந்து ஒருத்தன் அழுறானாலே அவனை தான் கர்த்தர் உத்தரவாதம் எடுக்கிறவனாய் நிறுத்தும்படிக்கு தீர்மானிக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது நமக்கு அந்த சம்பவம் தெரியும். நான் அதை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணவில்லை, இந்த வார்த்தைகளுக்குள்ளே மட்டும் செல்ல விரும்புகிறேன். இப்போ எருசலேம் அலங்கத்தை கட்டுவதற்கான ஒரு ஃபேவர் கிடைக்க ஆரம்பிக்கிறது. ராஜாவும் ஓகே பண்ணிட்டார். ராஜா ஒரு லெட்டர் அவன் கையில் கொடுக்கிறார். கர்த்தருடைய தயவுள்ள கரம் நெகேமியா மேல நன்மையா இருக்கிறது. இப்பொழுது நெகேமியா சிலரை சேர்த்து கொண்டு எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு இப்பொழுது தன் ஜனத்தினிடத்தில் இந்த காரியத்தை வெளிப்படுத்தும் போது எல்லா ஜனங்களும் அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்துகிறார்கள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அவன் அழுத போது உட்கார்ந்தது ஒருவனாய் உட்கார்ந்தான். ஆனால் எழுந்த போது அவனோடு கூட ஒரு கூட்டத்தை கர்த்தர் சேர்த்து கொள்ளுகிறார். கர்த்தருடைய காரியத்துக்கு உட்காருவதற்கு ஒருவன் போதும். ஆனால் கர்த்தர் அவனை எழுப்பும் போது அவனோடு கூட நிற்பதற்கான ஒரு கூட்டத்தை கர்த்தரே ஆயத்தப்படுத்தி தருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
நீங்க ஏங்க உட்காரல, ஏன்னா ஏன் கூட உட்காரதுக்கு யாருமே இல்ல. 1வது அதிகாரத்துல ஒருவனாய் உட்கார்ந்தவன் 2வது அதிகாரத்துல ஒரு கூட்டமா எழும்புகிறான். கர்த்தருடைய வாக்குத்தத்தமும் அதுதான். அவர் கைக்குள்ளே நீ இருக்கும் போது யாக்கோபு என்னும் பூச்சிதான், ஆனால் கைக்குள்ளே வந்த பிறகு அவர் சொல்லுகிறார் இஸ்ரவேலின் சிறு கூட்டமே என்கிறார். அந்த பூச்சியை தான் சிறு கூட்டமாக்குகிறார். சிறு கூட்டமாக்கி அதோட விட்டாரா? இல்ல, புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன் என்கிறார். உட்காரும் போது ஒருவனாய் உட்கார்ந்தான், ஒருவனாய் அழுகிறான். ஆனா எழும்பினதும் ஒரு கூட்டம் அவனை சுற்றி கொள்ளுகிறது. இப்பொழுது சன்பலாத்து தொபியா என ஒரு சிலர் எழும்புறாங்க. நெகேமியா 2வது அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஓரோனியனான சன்பலாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷேமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரியாசம் பண்றாங்க. எப்படிங்க இருக்கும்? பந்தி பரிமாறக்கூடியவன் ஒரு அலங்கத்தை கெட்ட போறான்னு கேட்டா ஜனங்கள் ஆச்சரியப்படுவார்களா, பரியாசம் பண்ணுவார்களா? கண்டிப்பா பரியாசம் பண்ணுவாங்க. நீங்க நைட் இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, வழியில போறவங்க கேட்குறாங்க, நீங்க எதுக்காக ஜெபம் பண்றீங்க? நாங்க தேசத்துல ஒரு பெரிய மாற்றத்துக்காக ஜெபம் பண்றோம். சிரிப்பாங்களா, ஆச்சரியப்படுவாங்களா? கண்டிப்பா சிரிக்க தான் செய்வாங்க. ஆமென். நமக்கு காரியம் கைகூடி வர போகிறது என்பதின் முதல் அடையாளம் என்ன தெரியுமா? சில பரியாசம் பண்ணுகிறவர்கள் எழும்புவார்கள். அல்லேலூயா. இயேசுவை சிலுவையில் அறைந்த போது சுற்றிலும் இருக்கிறவர்கள் என்ன செய்தார்கள்? ஓசானா பாடுறதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்களா? இல்ல இல்ல. சுற்றிலும் சுற்றிலும் என்ன நடக்கிறது தெரியுமா? பரியாசம். சிலுவையில் அறையப்பட்டவர்கள் பரியாசம் பண்ணினார்கள். இயேசுவோடு கூட 2 பேர் அறியப்பட்டார்கள் அல்லவா? 2 பேரும் ஆரம்பத்தில் பரியாசம் பண்றாங்க, பிற்பாடு ஒருவன் மனமா இருக்கிறான். 4 சுவிசேஷத்தை சேர்த்து வச்சு பார்க்கும்போது அதை பார்க்க முடியும். 2 பேரும் ஆரம்பத்தில் நிந்திக்கிறாங்க. ஆனா 6 மணி நேரம் அவர் சிலுவையில் தொங்கினாரு. அந்த 6 மணி நேரம் அவருடைய பிரசனத்தில் ஒருவனுக்குள்ளே மாற்றம் உண்டாகிறது. அந்த மாற்றம் கூட ஏன் ஒருவனுக்குள் உண்டாகிறது, இன்னொருவனுக்குள் உண்டாகவில்லை தெரியுமா? சிலுவையில் அறையப்பட்ட பிறகும் ஒருவன் இம்மைக்குரியவைகளை தான் சிந்தித்துக் கொண்டிருந்தான். இன்னொருவன் நான் மறிச்சிட்டேன்னா நான் எங்க போவேன், நித்தியத்துக்கு அடுத்த காரியத்தை சிந்திக்க ஆரம்பித்தான். தேவ பிரசன்னம் அவனை மாற்றி விட்டது. ஹல்லேலூயா. இயேசுவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டோன்னு சொல்றோம். இயேசுவோடு கூட 2 பேர் அறையப்பட்டாங்க. சிலுவையில் அறையப்பட்டாலும் பரலோகம் கேரண்டி கிடையாது. ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், ஒருவன் கைவிடப்படுகிறான். சிலுவையில் அறையப்பட்ட பிறகும் இம்மைக்கானவைகளுக்காக மட்டும் கிறிஸ்துவை ஒருவன் நோக்கி பார்ப்பான் என்றார். வேதம் சொல்லுகிறது இம்மைக்காக மட்டும் நாம் அவர் மேல் நம்பிக்கையா இருப்போம் என்றார். நம்மை விட பரிதபிக்கப்பட்டவர்கள் யாருமே இருக்க முடியாது. அந்த இடத்துல அத்தனை பரியாசங்கள் நடுவில் ஒரு வார்த்தை உயர்த்தப்படுகிறது. சுற்றிலும் யோவான் நிற்கிறாரு, தள்ளி நிற்கிறார். மரியாள் நிற்கிறாங்க, தள்ளி நிற்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் அங்கே வாய்ஸே கிடையாது. அவங்கள நிற்க விட்டதே பெரிய விஷயம். தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பக்கத்தில் நிற்கிற சுற்றிலும் இருக்கிறவர்கள் பரியாசம் 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 பரியாசம். இந்த பரியாசத்தின் நடுவில் தரையிலிருந்து ஒரு போர்டில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் உயர்த்தப்படுகிறது. பரியாச சத்தம் எழும்ப எழும்ப அது நடுவில் ஒரு வார்த்தை உயர்த்தப்படுகிறது. உயர்த்தப்பட்ட வார்த்தை இயேசுவின் தலைக்கு மேலாக வைக்கப்படுகிறது. அந்த வார்த்தை தான் இவர் யூதருடைய ராஜா என்ற வார்த்தை. இந்த வார்த்தை எழுதினது இப்பொழுது அல்ல. இயேசு பிறந்த செய்தியை அறிந்து சாஸ்திரிகள் பெத்லகேமுக்குள்ள என்றாகும் போதே என்ன கேட்டுட்டு வராங்க தெரியுமா? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அதன் அர்த்தம் என்ன? எத்தனை பரியாசங்கள் சூழ்ந்திருந்தாலும் உன் தலைக்கு மேல எழுதப்படுவது பரலோக தேவனுடைய வார்த்தை மாத்திரமே. உடனே இவங்க எல்லாம் போறாங்க, ராஜா பிலாத்து கிட்ட போறாங்க. பிலாத்து கிட்ட போய் இந்த வேர்டை சேஞ்ச் பண்ணணும், வார்த்தையை மாற்றணும். யூதருடைய ராஜான்னு எழுதாதீங்க, யூதருடைய ராஜா என்று இவன்
சொன்னான் எழுதுங்கன்னு சொல்லும் போது நிலையில்லாத சிங்காசனத்தில் இருந்த பிலாத்து சொல்லுகிறான், எழுதுனது அவன் நினைச்சான், அவன் எழுதுனதுன்னு. அவன் எழுதல, இது அவர் எழுதுனது. ஹல்லேலூயா. என்ன இது அர்த்தம்? ஒரு காரியத்துக்காக கர்த்தர் உங்களை நிறுத்தும் போது சன்பலாத்தும் தோபியாவும் எழும்புவார்கள். அப்படி எழும்புறாங்கனாலே புரிந்து கொள்ளுங்கள், எனக்கு மேலாக, என் தலைக்கு மேலாக கர்த்தருடைய வார்த்தை உறுதிப்படுத்தப்பட போகிறது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப சன்பலாத்தும் தோபியாவும் எழும்பினதும் நெகேமியா உடனே அவனுக்கு தெரியாம வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு முடங்கவில்லை. இந்த இடத்துல தான் நெகேமியா விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறான். 2:20 பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணுவார். ஆமென். ஏன் இவங்க பரியாசம் பண்றாங்க? இவங்க பரியாசம் பண்ண காரணம் என்ன? வெளிப்படையாய் பார்த்தா நமக்கு என்ன தோணும் தெரியுமா? இவனா இந்த அலங்கத்தை கட்ட போறான் அப்படின்னு தோணும். ஆனா வேதத்தை பார்த்தா இவங்க பரியாசம் பண்ண காரணம் என்னவென்றால் 2:10 சொல்லப்பட்டிருக்கிறது, இதை ஓரானியனான சன்பலாத்தும் தொபியா என்னும் ஊழியக்காரனும் கேட்டபோது இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாயிருந்தது. இன்னைக்கு சிலருக்கு விசனம் என்ன தெரியுமா? எழுப்புதல் வரலைன்னாலும் பரவாயில்ல, இவங்க ஜோம் பண்ணி, நான் உங்களை சொல்லல, எழுப்புதல் வரலைன்னாலும் பரவாயில்ல, தப்பி தவறி இவங்க ஜோம் பண்ணி ஏதாவது வந்துட்டுன்னா ஐயோ அதுக்கப்புறம் இவங்கள பிடிக்க முடியாதே, ஆண்டவரை இப்படியே போட்டோம், ஆண்டவரே இங்கேயே இருப்பது நல்லது, இப்படியே போட்டோம். இன்னைக்கு இந்த சன்பலாத்து தோபியாவின் ஸ்பிரிட் உள்ளவங்க நிறைய நம்மளை சுத்தி இருப்பாங்க. எதுக்குங்க இதை போட்டு கட்டிட்டு இருக்கிறீங்க அப்படிம்பாங்க. இருக்கிறது வரைக்கும் பெனினால் அன்னாளை நிந்திக்க காரணம் என்ன? நான் கேட்டுட்டே இருப்பேன், தூங்கலாம் முடியாது. பெனினால் அன்னாளை நிந்திக்க காரணம் என்ன? அப்படின்னா நிந்திக்க மாட்டாங்க, அப்படின்னா பரிதாபம் தான் படுவாங்க. ரீசன் என்னன்னா, பெனினாளை விட அன்னாள் மேல எல்கானாவுக்கு பாசம், இதுதான் ரீசன். ஆனா வெளியே எப்படி 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 தெரியும் தெரியுமா? அவளுக்கு குழந்தை இருக்கு, இவளுக்கு அப்படியெல்லாம் யாரும் ஈஸியெல்லாம் நிந்திக்க மாட்டாங்க. இது விஷயம் வேற, அது உள்ள இருக்கும். சன்பலாத்துக்கும் தொபியாவுக்கும் மனசுல எப்படி இருக்குன்னா, நன்மையை விசாரிக்க வந்துட்டான. ஒருவேளை தாவீது வரார், யுத்த களத்துக்கு வரார், 40 நாள் கழிச்சு வரார். 40 நாளா கோலியாத்து வந்து நிற்பான், நம்ம ஆட்கள் வந்து நிற்பாங்க. கோலியாத்தை பார்த்தது இவங்க ஓடுவாங்க. இப்படியே நடந்துட்டு இருக்கு. இப்ப தாவீது என்றாகிறார், கோலியாத்து வந்து அதே போல நிந்திக்கிறான். இப்ப தாவீது கேட்கிறான், கோலியாத்தை கொல்லுகிறவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு. உடனே சொல்றாங்க, ராஜா வந்து இவ்வளோ கனம் பண்ணுவார், ராஜாவின் மகளை திருமணம் செய்து கொடுப்பார். இதை தாவீது கேட்டுட்டு இருக்கிறத யார் பார்க்கறா தெரியுமா? எலியா பார்க்கறான். நேர வந்து தாவீதுட்ட, உனக்கு இங்க என்ன காரியம்? உன் அகங்காரம், உன் துணிகரத்தையும் நான் அறிவன். துணிகரத்தை அறிவன் என்ன அர்த்தம்? கண்டிப்பா இவன் யுத்தத்துக்கு போயிடும். ஒருவேளை ஜெயிச்சுட்டானா, கோலியாத் வந்து என்ன 4 திட்டுனாலும் பரவாயில்ல, தாவீது இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் சன்பலாத் யாரு, தொபியா யாருன்னு. நம்ம நெகேமியாவா தான் இருக்கணுமே தவிர சன்பலாத்து தொபியாவா இருக்கக்கூடாது. கோலியாத்து 40 நாளா வந்து திட்டிட்டு இருக்கிறான். திட்டிட்டு போட்டோம். தாவீது உனக்கு இங்க என்ன வேலை? தாவீது ஒருவேளை ஜெயிச்சுட்டானா ராஜாவுக்கு மருமகன், ராஜாவுக்கு மருமகன் அடுத்த ராஜா. அப்ப நம்ம எல்லாத்துக்கும் தாவீது கிட்டதான் வந்து நிக்கணும். அதுக்கு கோலியாத்து திட்டிட்டே உங்களை இன்னைக்கு ஏன் பரியாசம் பண்றாங்க? உங்க ஜெபத்தை இன்னைக்கு பரியாசம் பண்றாங்க, உங்க மினிஸ்ட்ரியை பரியாசம் பண்றாங்க. நீங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. உங்க மினிஸ்ட்ரியில நீங்க என்ன சம்பாதிச்சீங்கன்னு கேட்டா நான் உட்கார்ந்து அழுதேன், அவ்வளவுதான். தொடங்கவே இல்லை. ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கு, ராஜாவுடைய கடிதம் இருக்கு.
கர்த்தர் கொடுத்த தரிசனம் இருக்கிறது, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் இருக்கிறது, கர்த்தருடைய தயவுள்ள கரம் என் மேல நன்மையா இருக்கிறது. இதுக்கு மேல என்ன இருக்கிறது? ஒண்ணுமே இல்ல. ஆனா சன்பலாத்து தோபியாக்கள் எழும்புறாங்க, இவங்க கட்ட ஆரம்பிக்கிறாங்க. எத்தனை சன்பலாத்துகள் தோபியாக்கள் எழும்பினாலும் உங்க கையில் இருக்கிற ராஜாவின் கடிதத்துக்கு பவர் ஜாஸ்தி. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு இந்த பூமியில பிறக்கிறதுக்கு முன்னாடியே யோசேப்பு மரியாள் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அவருடைய பிறப்பு என்பது ரொம்ப சாதாரணமானது, சாதாரணமானதிலும் சாதாரணமானது. ஆமென். ஆனாலும் அவர் பிறந்ததுக்கு அப்புறம் அவர் சரியா ஒரு இடத்துல படுக்க கூட வைக்க முடியல. பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணையிலே இந்த ப்ராபசியை கர்த்தர் ஏசாயாவுக்கு கொடுக்கிறார். ஏசாயா 7வது அதிகாரத்தில் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று. இந்த ப்ராபசியை ஏசாயாவுக்கு கொடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த குமாரன் யார் என்பதை 6வது அதிகாரத்தில் காட்டி கொடுக்கிறார். 6வது அதிகாரத்தில் ஏசாயா பார்க்கிறார், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை கண்டேன் அப்படிங்கிறார். 6வது அதிகாரத்தில் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அவரை பார்க்கிறான். 7வது அதிகாரத்தில் அவரை ஒரு கன்னிகை வயிற்றில். ஆமென். இயேசுவை இப்படி பார்க்கணும். இயேசு மனிதனாய் இருந்து கடவுளாய் மாறினவர் அல்ல. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாக இறங்கி வந்தது. இந்த காட்சி எப்படிங்க இருக்கும்? தூதர்களுக்கு எப்படி இருக்கும்? ஏசாயாவுக்கு எப்படி இருக்கும்? ஏசாயா வந்து பிரமிக்கிறான். ஆண்டவரே, இது நேற்று நான் உங்களை பார்த்தது சிங்காசனத்துல, சேராபீன்களுக்கு உங்களை பார்க்கவே முடியல. தங்கள் செட்டைகளை எடுத்து தங்களை மறைக்கிறார்கள். பிதாவாகிய தேவனை ஒருவரும் காண முடியாது, அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், அவருடைய தற்சரூபமாய் இருக்கிறவர் குமாரனாகிய கிறிஸ்து. அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை ஏசாயா காண்கிறார். அவர் இப்பொழுது யாரா வர்றார்னா, சிறியதாகி 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 மரியாள் வயிற்றுல. மரியாள் ஒரு 16 வயசு இருக்கும், நியமிக்கப்பட்டவள். 16 வயசு 20க்குள்ள சின்ன பொண்ணு வயிற்றுல, சின்ன கருவா உள்ள என்றானதுமே யோசேப்பு தள்ளிவிட பார்த்தான் இருக்கு. மினிஸ்ட்ரி இன்னும் ஸ்டார்ட் ஆகல, ஃபர்ஸ்ட் என்னதான் செய்ய பார்ப்பாங்க? தள்ளி விடுவாங்க. தள்ளி விடுவாங்க. விழுந்ததும் பவர்லாம் சொல்லிடாதீங்க. நமக்கு யாராவது நம்மளை பிடிச்சு தள்ளி விடணும். ஆவே. அதுக்கப்புறம் சத்திரத்தில் இடம் இல்லை. அதுக்கப்புறம் யோசேப்பு ஏரோது கொலை செய்ய பார்க்கிறான். மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணி சாத்தான் மேல கொண்டு போய் தள்ளிவிட பார்க்கிறான். எத்தனை எத்தனை போராட்டங்கள். அது நடுவில் அவருடைய ஊழியம் பெருகினதை தவிர குறுகவில்லை. காரணம், அவர் சஞ்சரித்த இடத்தில் எல்லாம் வேத பாரகர்கள் நினைத்தது நிறைவேறிற்று, அண்ணா காய்பா நினைத்தது நிறைவேறிற்று, பிலாத்து ஏரோது நினைத்தது நிறைவேறிற்று என்று சொல்லப்படவில்லை. ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது, தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறிற்று. அவருடைய பிறப்பு முதல் அவருடைய இறப்பு வரைக்கும் வேத வாக்கியங்களின் படி என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னதன் அர்த்தம்? நீ உட்கார்ந்து அழுத போது ஒருவனாயிருக்கலாம், உனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம், உனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையும் பரத்திலிருந்து வந்தது உண்டானால், எத்தனை சன்பலாத்து தோபியாக்கள் எழும்பினாலும் பரலோகத்தின் தேவனானவர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். அலங்கத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. கட்ட ஆரம்பித்ததும் பரியாசம் இப்பொழுது எரிச்சலாய் மாறுகிறது. 4வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பலாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கெட்ட போகிற செய்தியை கேட்டபோது பரியாசம் பண்ணினாங்க, கட்டுகிற செய்தியை கேட்டதும் எரிச்சல் அடைகிறாங்க.
நீங்க ஒரு காரியத்தை செய்ய போறேன்னு சொல்லி பாருங்க, பரியாசம் பண்ணுவாங்க. செய்து பாருங்க, எரிச்சல் அடைவாங்க. இந்த பரியாசம் எரிச்சலாய் மாறுகிறது. அதன் அர்த்தம் என்ன? நான் பரியாசம் பண்ணும்போது நீ ஸ்டாப் பண்ணி இருக்கணும். நான் நடக்காதுன்னு சொல்லி இருக்கும்போது ஸ்டாப் பண்ணி இருக்கணும். என் தகப்பனார் 2016 நவம்பர் மாதத்தில் ஓட்டத்தை முடித்து மகிமையில் பிரவேசிக்கிறாங்க. அப்பா இறந்து அதுக்கப்புறம் அந்த மினிஸ்ட்ரியில் நிற்கணும். ப்ரீச் பண்ணுறோம், மக்கள் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வர்ஷிப் பண்ணுறோம், அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 2 மாதம் தாண்டலை, ஆவியானவர் பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார், சர்ச்சை எக்ஸ்டெண்ட் பண்ண அப்படின்னு. ஆண்டவரே, சான்ஸே இல்லை ஆண்டவரே, நான் அந்த மக்கள்கிட்ட எல்லாம் பேசிடவே மாட்டேன், நான் பிரசங்கம் பண்ணி வர்ஷிப் பண்ணிவிட்டு அப்படியே ஒதுங்கிடுறேன், நல்லா போயிட்டுருக்கு. ஆண்டவர் இருக்கவே விடலை. ஒரு நாளில் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மேட்டர்லாம் சொல்லியாச்சு. சொல்லி இப்படி ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ண வைக்கிறாங்க. ஆண்டவர் இப்படி திட்டம் தந்துருக்கிறாங்க, இப்படி பேச வைக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீ கமிட்டியெல்லாம் வைக்காதன்ட்டார். இப்போ கமிட்டிக்கு கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருந்ததும் இல்லை, ஆண்டவர் சொல்கிறாங்க இதுக்கு கமிட்டியெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. எல்லாரும் இப்படி பார்க்குறாங்க. அவங்களுக்குள்ள பயங்கரமாக பேச்சு நடக்கு. இவன் ஆழம் தெரியாமல் காலை ஓடுறான். அப்போ ஒருத்தங்க வந்து கேட்குறாங்க, இப்போ எதுக்கு? ஏன் அப்படி கேட்டாங்கன்னா, இப்போ இருக்கிறவங்க இனி இருப்பாங்களானே தெரியலை. ஏன்னா அப்பா இல்லை, இனி இருக்கிறவங்க இருப்பாங்களான்னு தெரியல. இருக்கிறவங்களுக்கு இப்போ இருக்கிற சர்ச்சு தாராளம் போதுமானது. இப்போ எதுக்கு இதை இடிச்சு கட்டணும்? இந்த கொஸ்டின்லாம் வரும்போது கொஞ்சம் அப்படி டயர்டாக ஆரம்பிச்சிட்டேன். கரெக்டு, நம்ம ஆவேசப்படுறோம். இப்போ இருக்கிறவங்க இருக்கிறதே. என்னுடைய ஜபமே என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னால் ஒரு ஆத்மா உள்ள வரலனாலும் பரவாயில்ல, என்னால் உள்ள இருக்கிற ஒரு ஆத்மா கூட வெளியே போயிடக்கூடாது. என் மினிஸ்ட்ரி ஆரம்பத்திலிருந்தே என் ஜபம் இதுதான். ஆண்டவரே, அப்பா நிற்கிற புல்பீட்டு வந்து அடுத்த தலைமுறைக்கு ஈஸியாக கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் புல்பீட்டில் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா சொல்லுங்க, எல்லாரும் கை தட்டுவாங்க. அதை நீங்கள் தொடருங்க, தட்டு எங்கே உள்ளோன்னே தெரியாது, அப்படிதான் இருக்கும். ஆண்டவரே, அதனால என் ஜபம் எப்படின்னா, ஆண்டவரே, வெளியே புதுசாக ஒரு ஆத்மா வரலனாலும் பரவாயில்ல, இருக்கிற ஒரு ஆத்மா கூட. அப்போதான் ஒருத்தவங்க கேட்குறாங்க, இப்போ எதுக்கு இதை பெருசாக கட்டணும்? இல்லை, ஆண்டவர் கட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாம் சைலண்ட் ஆகிட்டாங்க. அப்போ அவங்களுக்குள்ள பேச்சு நடக்குது. ஆழம் தெரியாமல் காலை விடுறான். உண்மையிலே ஆழம் தெரியாமல் தான் காலை விட்டேன். அதாவது ஒன்று தெரிஞ்சிட்டுன்னு வைங்களேன், நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். தெரியலைன்னு வைங்களேன், இறங்க ஆரம்பிச்சிருவோம். இப்படிதான் ஒரு 4-5 சகோதரர்கள் குளிக்க போனாங்க. தண்ணியை பார்த்ததும் ஒருத்தர் குதிச்சிட்டார். அவருக்கு ஸ்விம்மிங் தெரியும், குதிச்சிட்டார். இன்னொருத்தர் வந்து கூட்டிட்டு போனவர் குதிக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். நீங்க ஏன் குதிக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அது இதுக்குள்ள முதல்ல கிடக்கணும் யாரோ சொன்னாங்க. அவர் ஏன் குதிச்சார்? அவருக்கு விஷயமே தெரியாது. நிறைய காரியம் தெரியாம இருப்பது நல்லது. ஆமா, அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சி. இந்த புதுசா பிறந்த குழந்தை எதுக்கு மட்டும்தான் அழும் தெரியுமா? போன்விட்டாக்கா பாலுக்கு மட்டும்தான் அழும். அழும், பால் குடிக்கும், தூங்கும். அழும், பால் குடிக்கும். வேற அதுக்கு வேற எதை குறித்தும் ஒரு கலக்கம் கிடையாது. இப்படி மாறுங்கன்னு சொல்றார். நீ அழுறது வார்த்தைக்காக மட்டும் இருக்குமானால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு. ஆண்டவரேன்னு ஆரம்பிச்சாச்சு, வேலை ஸ்பீடா நடக்குது. 1 இயர்ல கர்த்தருடைய கிருபையினால் 1 இயர்ல ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ண வச்சுட்டார். பாதி தூரம் போனதும் ஒருத்தர் ஃபோன் பண்றார், தம்பி உங்ககிட்ட பேசணும். சொல்லுங்க. நீங்க ஆழம் தெரியாம காலை விடுறீங்க நாங்க சொன்னோம். சரி, இல்லை தம்பி, ஆண்டவர் தான் நடத்துகிறாங்க தம்பி. நாங்கள் சொன்னோன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய காரியம் தடை பண்ணியிருக்கோம். இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ மகிமையாக நடத்தி வருகிறார் என்று. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, எதற்கு இதை சொல்லுகிறேன் தெரியுமா? கர்த்தர் உங்களுக்குள்ளே ஒரு கிரியையை துவங்கி இருப்பது உண்மையானால், நீங்க ஆரம்பிக்கும் போது தனியா தான் இருப்பீங்க. ஹல்லேலூயா. சிலர் பரியாசம் பண்ணுவாங்க, சிலர் நிந்திப்பாங்க, சிலர் எரிச்சல் அடைவாங்க. இதை கண்டு அலங்கத்தை கட்டுவதை விட்டு விடாதிருங்கள். காரணம் உங்களுக்கு தான் தெரியும், இந்த திறப்பு இறக்கும் வரைக்கும் சத்துரு உள்ளே வந்து வேதனை படுத்தி கொண்டுதான் இருப்பான். ஆமென்.
இப்போ நான் ரூம்லேருந்து கிளம்பி காரில் ஏறுறதுக்காக டோரை திறந்து வச்சுட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். கார் ஓட்டிட்டு வந்த பிரதர் சொன்னாங்க, பாஸ்டர் ஒன்று உள்ளே ஏறுங்க இல்லை கதவை அடைங்க, ஏன்னா ஒரே கொசு சுற்றி சுற்றி இருக்கு. மதுரை பட்டணத்தை ஃபுல்லாக சுற்றி. நான் உள்ளே ஏறி டோர் அடைக்கிறதுக்குள்ள 4 கொசு உள்ளே வந்துட்டேன். வீட்டில் பாருங்க ஃபுல்லாக நெட்டு, கிளாஸில் நெட்டு, டோரில் நெட்டு. எதுக்கு போட்டு வச்சிருக்கோம் தெரியுமா? கொசு வரக்கூடாது. ஆனால் அது நெட்டு பக்கத்திலேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அது நமக்கு தெரியாது. டோரை யாருக்காவது ஒரு நபருக்காக திறப்போம், திறந்த யாருக்காக திறக்கிறோமோ அவர் வரமாட்டார், அவர் வெளியே இருந்தே பிரைஸ் லார்ட் சொல்லிட்டு போயிடுவார். இது ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருந்து நம்ம உள்ள இருந்தே கை காட்டியிருப்போம். ஆனால் அவருக்காக திறப்போம். இன்னொரு ஐட்டம் உள்ள வந்து ஒரு சின்ன திறப்பு போதும். இந்த இடத்துல பரியாசம், இதை ஹேண்டில் பண்றதா இப்போ பெரிய விஷயம். இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. நமக்கு தான் தெரியும் நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம். முதல்ல நம்முடைய குடும்பத்தில் திறப்பு இருக்கிறதா, அதை அடைக்க உட்கார்ந்து ஆளுங்கள். அதுக்கப்புறம் தேசத்துக்காக பார்க்கலாம். சபையில திறப்பு இருக்கிறதா? ஆமே. மகா நிந்தையும் மகா தீங்கையும் நாங்கள் அனுபவிக்கிறோம். இந்த அலங்கத்தை கட்டியே ஆகணும். இந்த இடத்துல நெகேமியா ப்ரமோஷனுக்காக என்ன பண்ணலாம் யோசிக்கல, அலங்கத்தை கட்ட என்ன பண்ணலாம், ஸ்தானத்துக்காக என்ன பண்ணலாம் யோசிக்கல. நம்முடைய தேடல் எதுவாக இருக்கிறது? உத்தரவாதம் எடுக்கிறவன் அலங்கத்தை கட்டுவதில் மும்முரமாய் செயல்படுவான். ஆமென். எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்கி வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் என்று 147 அழகான ஆசீர்வாதமான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அப்ப நம்மிடத்தில் உள்ள நம் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும்னா எல்லைகள் சமாதானம் உள்ளதாகணும், வாசல்களின் தாழ்பால்கள் பலப்படணும். அதுதான் திறப்பு அடைக்கப்படணும். திறப்பிலே நிற்க ஒருவனை தேடுகிறேன் என்கிறார். ஒருவனை இவன் கட்ட ஆரம்பிக்கிறான். சன்பலாத்து தோபியாவுக்கு எரிச்சல் உண்டாகிறது. எரிச்சல் உண்டானதும் 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம் என்று சொல்லி இருக்கிறார். அதன் அர்த்தம் என்ன? ஒருபுறம் வேலை நடந்தாலும் மறுபுறம் சத்துருவின் எரிச்சல் அதிகரிக்க அதிகரிக்க இந்த பக்கத்தில் ஜெபம் அதிகரிக்கிறது. ஆமே. அன்னைக்கு நான் உட்கார்ந்து 4 நாள் உபவாசித்து அழுதேன். அந்த ஜெபத்தை மட்டும் வச்சுட்டு என் லைஃப் ஃபுல்லா ஓட்டலான்னு நான் நினைக்கவே கூடாது. நான் வருஷத்தின் ஆரம்பத்தில் 20 நாள் உபவாசம் இருந்தேன், வருஷத்தின் கடைசியில் 10 நாள் உபவாசம் இருந்தேன். அதை வச்சுட்டு ஒரு வருஷம் ஃபுல்லா ஓட்டலான்னு நினைக்கவே கூடாது. ஒருபுறம் நன்மை செய்கிறவராய் இயேசு சுற்றி திரிய, மறுபுறம் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான். நாம் பாக்கியம் பெற்றவர்கள். நாம் விழுங்குகிறவன் கையில மாட்டாம நன்மை செய்கிறவர் கையில மாட்டினதற்காக ஸ்தோத்திரம். ஆனா விழுங்குகிறவன் கையில எத்தனை பேர் மாட்டி இருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பேர் மாட்டி இருக்கிறாங்க தெரியுமா? திருடன் ஏதாவது ஒரு வழியாய் உள்ளே வரலாமா என்று தான் பார்த்து கொண்டிருக்கிறான். எங்க சர்ச்சில் ஒரு அங்கிள், அவங்க வீட்டில் ஒரு பெரிய நாய் வளர்த்து இருந்தாங்க. அந்த நாய் ஈவினிங் ஆனா திறந்து விட்டுருவாங்க, கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஈவினிங் திறந்து விட்டுருவாங்க. காம்பவுண்டு ஃபுல்லாக அந்த நாய் சுற்றி இருக்கும். ஒரு நபருக்கு உள்ள வர முடியாது. ஒரு நைட்டு அந்த நாயை திறந்து விட மறந்துட்டாங்க. நான் சொல்றது ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி திறந்து விட மறந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில் எழும்பி இவங்க காரை எடுத்து பாட்டு போடலான்னு சொல்லிட்டு கேசட் எடுத்து போடலான்னு பார்த்தா ஸ்டீரியோ செட்டே காணல. நைட்டோட நைட்டை கள்ள வந்து கார் டோர் ஓப்பன் பண்ணி அதை தூக்கிட்டு போயிட்டான். அந்த அங்கிள் சொல்றாங்க, ஒரே ஒரு நைட்டு தான் நான் என்ன பண்ணேன், இந்த நாயை திறந்து விடுறதுக்கு விட்டுட்டேன். ஒரே ஒரு அவன் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறான், எப்போ ஒரு கேப் கிடைக்கும், எப்போ ஓப்பன் ஆகும், வெயிட் பண்ணிட்டே இருக்கிறான். இதனுடைய சீரியஸ்னஸை நெகேமியா புரிஞ்சதுனால ஒரு புறம் நிந்தை, இன்னொரு புறம் பரியாசம், இன்னொரு புறம் எரிச்சல். ஏங்க அவன் உண்டு, அவனுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறானா? ராஜாவுக்கு பந்தி பரிமாறுகிற வேலை, இன்னும் சொல்லணும்னா கவர்மெண்ட் ஜாப், நல்ல போஸ்ட்ல இருக்கிறார். டெய்லி ராஜாவை ஃபேஸ் பண்ற வேலை எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா? ராஜாவுக்கெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கும்போது ராஜா என்ன பண்ணுவார்னே தெரியாது. ராஜாவுக்கு அதுவும் திராட்சரசம் ஊற்றி கொடுக்கிறவன், ராஜாவை மகிழ பண்ணுகிறதுல குளிர பண்ணுகிறதுல அந்த ஒரு நிலையில் இருக்கிறவன். அவனுக்கு அவன் வேலையை ஒழுங்கா பார்த்தாலே அவன் லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். ஆனா அதை அவன் ஏன்னா அலங்கமே இல்லை.
குடும்பத்தின் நிலைமையை குறித்து இன்னைக்கு உத்தரவாதம் எடுக்கிறோமா? எசேக்கியா ராஜா கொஞ்சம் மனமேட்டிமை ஆகி பாபிலோன் ராஜாவெல்லாம் உள்ள விட்டுட்டு போவான். அவன் தேவன் செய்த உபகாரங்களுக்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிவன் உள்ளவனாவான். பாபிலோன் ராஜாவுக்கெல்லாம் எல்லாவற்றையும் திறந்து காட்டுவான். அவன் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு போயிட்டான். அப்போ கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்றாரு, இங்க பாரு, உன் நாட்கள்ல சமாதானமா இருக்கும், ஆனா அவன் தலைமுறை நாட்கள்ல பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டி இருக்கும்னு சொன்னதும் எசேக்கியா ராஜா என்ன சொல்றாரு தெரியுமா? என் நாட்களிலாவது சமாதானம் இருக்குமே. எசேக்கியாவே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்ககிட்ட இதே ஏசாயா வந்து உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர்னு சொன்னதும் சுவர்புறமா திரும்பி ஓன்னு அழுதிங்கல்ல. இப்போ உன் பிள்ளை காரியம் சொல்லும் போது ஏன் உன்னால அழ முடியல? நமக்காக அழுறோம். நம்ம குடும்பத்தில் நாளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற செய்தி வந்ததும் இதே எசேக்கியா சுவர் புறமாய் திரும்பி அழுதுருக்கணுமா வேண்டாமா? இல்லை, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப நல்லா தானே இருக்கிறோம். வரும் காரியங்களை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்க பேழையை உண்டு பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. அதை தான் இங்கே நெகமியா செய்கிறான். எரிச்சல் இருக்கிறது, நிந்தை இருக்கிறது, பரியாசங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் அவன் பொருட்படுத்தவே இல்லை. ஒரு புறம் அலங்கத்தை கட்டுகிறான், மறுபுறம் ஜபத்தை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறான். 6வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்கள். நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றும் இல்லை என்பதையும் சன்பலாத்தும் தொபியாவும் அரபியனான கேஷேமும் எங்களுக்கு உண்டாயிருந்த மற்ற பகைஞரும். இதுல ஒரு அருமையான சத்தியத்தை கவனித்தீர்களா? 2வது அதிகாரம் 10வது வசனத்துல இவன் அலங்கத்தை கெட்ட போகிற செய்தியை யாரெல்லாம் கேட்கிறாங்க? சன்பலாத்தும் தொபியாவும் கேட்கிறாங்க. 2வது அதிகாரம் 19வது வசனத்துல சன்பலாத்தும் தொபியாவும் கேஷேமும் கேட்கிறாங்க. 4வது அதிகாரம் 7வது வசனத்துல சன்பலாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்கிறாங்க. 6வது அதிகாரம் 1வது வசனத்துல சன்பலாத்தும் தொபியாவும் அரபியனான கேஷேமும் எங்களுக்கு உண்டாயிருந்த. அதன் அர்த்தம் என்ன? அலங்கம் கட்ட 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 சத்துருக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. சத்துருக்களின் எண்ணிக்கை உங்க வாழ்க்கையில் அதிகரிக்கிறது என்றாலே புரிந்து கொள்ளுங்கள், அலங்கம் கட்டி எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதின் வாழ்க்கை, தாவீது வர வர விருத்தி அடைகிறான், வர வர பலவானாய் மாறுகிறான், வர வர பலனடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தாவீதினுடைய வாழ்க்கையில தாவீது சொல்லுகிறார், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். தாவீது ஒண்ணு இல்லாத போது அவன் சந்தித்த பிரச்சனை ஒவ்வொரு பிரச்சனை. சிங்கம் அது தனி டிபார்ட்மெண்ட், அந்த பிரச்சனை சால்வ் ஆயிட்டு. கரடி அது இன்னொரு பிரச்சனை. எல்லாம் தனித்தனியா ஃபேஸ் பண்ணா சால்வ் பண்ணி அடுத்தது ஃபேஸ் பண்றான். ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் என் சத்துருக்கள் எவ்வளவாய், எதை சால்வ் பண்ணணும் எதை ஹேண்டில் பண்ணணும்னே தெரியாதளோ. ஏன்னா தாவீது வளர்ந்துட்டான். என் ஊழியம் வளருகிறது, என் குடும்பம் வளருகிறது, என் அலங்கம் கட்டப்படுகிறது. அதன் அடையாளம் என்ன தெரியுமா? சத்துருக்களின் எண்ணிக்கை. யோசேப்பு கனித்தரும் செடி, அதன் கொடிகள் சுவர் மேல படரும். சுவர் மேல படரும். சுவர் மேல படரணும்னா அந்த செடி பக்கத்துல ஒரு சுவர் கண்டிப்பா இருக்கணும். நம்ம பொறுத்த வரைக்கும் யார் இந்த சுவரை கொண்டு இங்க வச்சான் இருக்கும். 5 அடி சுவர் இருந்தா கொடியுடைய வளர்ச்சி 5.1 தான் இருக்கும். 6 அடி சுவர் இருந்தா கொடியுடைய வளர்ச்சி 6.1 தான் இருக்கும். 10 அடி சுவர் இருந்தா கொடி அதுக்கு மேலதான் வளரும். உனக்கு விரோதமாய் சத்துரு எவ்வளவு பலத்தவனா இருந்தாலும் கர்த்தர் அதற்கு மேலதான் உன்னை கொண்டு போய் நிறுத்துவாரே தவிர அதற்கு கீழே இல்லை. எனவே தான் அதன் கொடிகள் சுவர் மேல் படர்ந்ததும் வில்வீரர் அவனை மனமடிவாக்கின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் மனமடிவாக்குறாங்க? சுவருக்கு கீழே யோசேப்பு இருந்திருந்தானா பிரச்சனையே இல்லை. 12 பிள்ளைகள்ல 11வது பையன் தான் யோசேப்பு. 11வது நிலையில இருந்திருப்பானா பிரச்சனையே இல்லை. ஆனா அவன் எங்க வர்றான்னா எல்லாருக்கும் மேலாக வர்றான். இது மற்றவர்களுக்கு பிடிக்கல. நீ எந்த நிலை அதே நிலையில இரு.
நீ எந்த ஸ்தானத்தில் இருக்கிற அப்படியே இருந்துரு. இல்ல ஆனா உங்க மேல தரிசனம் இருக்கணும், உங்க மேல அழைப்பு இருக்குன்னா 12 ஏர்போர்ட்டி உழுது கொண்டிருக்கும் போது 12வது ஆளதான் யார் வரா? எலிசா வர. நீ 12வது ஆளா வந்தாலும் சரி, 11வது ஆளா வந்தாலும் சரி, தாவீது வீட்டுல 8வது நபர் தான் தாவீது. உன் ஸ்தானம் கடைசியா இருந்தாலும் சின்னவனை 1000ஆகவும் சிறியவனை பலத்த ஜாதியுமாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை சத்துருக்கள் பெருகினாலும் உங்க போக்கஸ் அதன் மேல இருக்க கூடாது. உங்க போக்கஸ் எதன் மேல இருக்கணும் தெரியுமா? உங்களுக்கு தேவன் கொடுத்த திட்டத்தின் மேல. நம்முடைய போக்கஸ் எதன் மேல இருக்கிறது? கொஞ்சம் பார்வையை பேதுரு மாற்றினதுமே இயேசுவுக்கு முன்பாகவே கடல்ல மூழ்கினானே. சன்பலாத் தொபியா நியூஸ் வருதா? பிரேயர் பண்ணு. நாங்க ஆண்டவரை நோக்கி ஜெபித்தோம், ஆண்டவரை நோக்கி ஜெபித்தோம். ஆனா போக்கஸ் ஃபுல்லா எங்க இருக்கிறது தெரியுமா? அலங்கத்தை கட்டுறதுல. ஸ்டாப் பண்ணல. என திறப்பு அடைத்தே ஆகணும். 6வது அதிகாரம் 1வது வசனத்துல, நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றும் இல்லை என்பதையும் சன்பலாத்தும் தொபியாவும் மற்ற பகைஞர் எல்லாரும் கேள்விப்பட்ட போது, அடுத்த வசனத்தை பாருங்கள், நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பலாத்தும் கேஷேமும் ஆள் அனுப்பினார்கள். எங்க கேப் இருக்குன்னு பாக்குறாங்க பாத்தீங்களா? வாசல் வர வச்சாச்சு, ஆனா என்ன போடல? கதவு போடல. உடனே ஆள் அனுப்புறாங்க, காம்ப்ரமைஸுக்கு ஆள் அனுப்புறாங்க. ஆனா அவங்க மனசுல என்ன இருக்கிறது? 2 கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். அப்படி ஆள் அனுப்பும் போது நெகேமியா ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 3வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பெரிய வேலை? ஆல் நைட் பிரேயர்ல வந்திருந்து தூங்குறதா? நான் பெரிய வேலை செய்கிறேன். என்ன பெரிய வேலை செய்கிறேன்? திறப்பை அடைத்து கொண்டிருக்கிறேன். ஒரு தேவ பிள்ளை செய்கிற பெரிய வேலை என்ன தெரியுமாங்க? திறப்பு அடைக்கிறது. நான் பெரிய வேலை பண்றேன். என்ன பெரிய வேலை பண்றீங்க? நான் ராஜாவுக்கு திராட்சரசம் ஊத்துறேன் சொன்னாரா? இது இல்ல பெரிய. நான் பெரிய வேலை பண்றேன். என்ன பெரிய வேலை பண்றீங்க? நான் வருஷத்துக்கு 5 பாட்டு ரிலீஸ் பண்றேன். நான் பெரிய வேலை பண்றேன். என்ன பெரிய வேலை பண்றேன்? எது பெரிய வேலை? நான் அடுத்த இஸ்ரவேலுக்கு ராஜா சொன்னாரா? இல்ல, நான் பெரிய வேலை பண்ணுகிறேன். சத்துரு உட்புகாதபடி திறப்பை அடைக்கும்படிக்கு ஒருத்தங்க பிரயாசப்படுறாங்க தெரியுமா? பரலோகம் வேதத்தில் அந்த வேலை எப்படி எழுதி வைத்திருக்கிறது தெரியுமா? பெரிய வேலை. திறப்பை அடைக்க ஒருத்தர் உட்கார்ந்து அழுறான் தெரியுமா? பெரிய வேலை. திறப்பை அடைக்கும்படிக்கு தரிசனம் உள்ளவர்களோடு இணைந்து நிற்கிறான் தெரியுமா? பெரிய வேலை. எத்தனை பேர் பரியாசம் பண்ணினாலும் எரிச்சல் அடைந்து, ஆமென், பல காரியங்களை, தீமையான காரியங்களை செய்தாலும் கர்த்தருக்கான காரியத்தை செய்வதில் பின்வாங்காமல் ஒவ்வொரு காரியத்தை முன்னெடுத்து வைக்கிறான் தெரியுமா? அவன் செய்கிற வேலை பெரிய வேலை. 4வது வசனத்தில், அவர்கள் இந்த பிரகாரமாக 4 தரம் எனக்கு சொல்லி அனுப்பினார்கள். நானும் இந்த பிரகாரமாகவே அவர்களுக்கு மறுமொழி சொன்ன. அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? நோக்கத்தை மாற்றவே இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும், காம்பவுண்ட் ரெடி, டோர் ரெடி, இனி வாசல் மட்டும் போடல. நிலைக்காலம் வச்சாச்சு, காம்பவுண்டும் கட்டியாச்சு, வாசல் மட்டும் போடல. வாசல் ரொம்ப முக்கியம். ஆமென், வாசல் ரொம்ப முக்கியம். நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து. இது கர்த்தரின் வாசல். நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீதிமான்களுடைய கூடாரங்களிலே நீதிமான்கள், சத்துருக்கு உட்பிரவேசிக்க இடமில்லை. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்கிறோமா? நம்ம வீட்டில் சமாதானமே இல்லைன்னா சமாதான குலைச்சலை உண்டு பண்ணுகிறவனுக்கு நம்ம எங்கேயோ ஒரு டோரை ஓபன் பண்ணி கொடுத்துட்டோம்னு அர்த்தம். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம். அப்படின்னா அலங்கல் இருக்கணும்.
அலங்கம் இருக்கணும். அலங்கம் இல்லை எப்படி சமாதானம் இருக்கும்? வரவன் போறவெல்லாம் வந்து எடுத்துட்டு போறான். ஆமே. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கு? நம்முடைய சபை எப்படி இருக்கிறது? நான் பெரிய வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கிறார்? அலங்கத்தை கட்டி கொண்டிருக்கிறார். இப்பொழுது இவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறார்கள். அந்த கடிதத்தை 5வது வசனம், கடிதத்தை கொடுத்து அனுப்புறாங்க. கடிதத்தை கொடுத்து அனுப்பின பிறகும், ஆமென். 8வது வசனத்தை பாருங்கள். அதற்கு நான், நீர் சொல்லுகிற இந்த காரியங்களில் ஒன்றும் நடக்கவில்லை, அவைகள் உம்முடைய மனோராஜ்யமே ஒழிய வேறல்ல என்று சொல்லி அனுப்பினான். அதாவது ராஜா கொடுக்கிறது போல ஒரு கடிதத்தை கொடுத்து விட்டாங்க. ஆனால் அந்த கடிதத்தை கண்டு நெகேமியா பதறவில்லை. ஏன் பதறவில்லை என்றால் 5வது வசனத்தை பாருங்கள். 5ஆந்தரமும் சன்பலாத்தும் அந்த பிரகாரமாகவே தன் வேலைக்காரனையும், அடுத்த வார்த்தை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் கையிலே முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும் எனக்கு அனுப்பினான். சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்கனவே நெகேமியா கையில ஒரு கடிதம் இருக்கு. யார் கொடுத்த கடிதம்? அந்த கடிதத்தில் என்ன இருக்கிறது? முத்திரை இருக்கிறது. ஆமென். இப்பொழுது சத்துரு ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறான். அதுல எழுதின வார்த்தைகள்லாம் பார்த்தா எல்லாருக்குமே அட்டாக் வந்துடும். ஆனா நெகேமியா பயப்படல. ஏன் பயப்படலன்னா அந்த கடிதத்துல என்ன இல்ல? முத்திரை இல்ல. சகல அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் முறித்து கொண்டு சிலுவையிலே வெட்டி சிறந்தவர் எழுதி தந்த வார்த்தையை பிடித்து கொண்டு வாழ்கிற தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமாய் சத்துரு என்ன எழுதினாலும் நீ கலங்க தேவையில்லை. சத்துரு கொடுக்கிற கடிதத்தில் என்ன இல்ல? முத்திரை இல்ல. எதைதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும் தெரியுமா? முத்திரையை தான் பார்க்கணும். ஏன் இந்த லெட்டர் நெகேமியாவை ஏன் கலங்க பண்ணலன்னா, ஜீசஸ் நமக்கு எழுதி தந்தவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். எல்லா அதிகாரங்களும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நான் வொர்ஷிப் டைமே சொன்னேனே, வாக்கு தத்தத்துக்கு மேல கத்தி பட என் ஆண்டவர் விட மாட்டார். நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு அநேக எழுத்துக்கள், அநேக காரியங்கள் சத்துரு அதான் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும். எந்த ஆயுதம் அதுல முத்திரை இருக்கா பாரு, முத்திரை இருக்கிறதா பாரு. அவ்வளவுதான். சீமையும் கள்ள தூக்கி போட்டது தாவீது என்ன சொல்றான்? இவர் அவர் அனுமதிச்சிருக்கிறாரா? போடட்டும். அவர் அனுமதிக்கலன்னு அவர் பார்த்துப்பார். பிலாத்து நிக்கிறான், இயேசுவை பார்த்து கேட்கிறான், இங்க பார், நான் நினைச்சா உன்னை விடுவிக்க கூடும். பரலோகத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய என் மேல உமக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது. இயேசு என்ன சொன்னார்? இயேசு என்ன சொன்னார்? ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவி, 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் பிதாவின் சித்தம் இல்லாமல் கீழே விழுவதில்லை. உங்கள் தலையில் உள்ள முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. நீ திறப்பை அடைக்கிறவனா இருந்தா உனக்கு விரோதமாய் அநேக எழுத்துக்கள் இருக்கும். ஐயோ அவங்க இதை பண்ணி இருக்கிறாங்க, ஐயோ அவங்க முட்டையில ஏதோ செஞ்சு வச்சிருக்கிறாங்க, வாங்கி ஆம்லேட் போட்டு சாப்பிடுங்க. அவங்க எலுமிச்சை பழம் வச்சிருக்கிறாங்க, சூப்பர், இந்த சூட்டுக்கு. ஹல்லேலூயா, ஆமென். பிசாசானவன் தன்னை தேவனுக்கு சமமாய் காட்டிக்கொள்வான். பாரு பாரு, என்ன பத்தியும் பைபிள் ஆன்டி கிரைஸ்ட் தான் சொல்லியிருக்கு பாரு. அப்ப ஆண்டவருக்கு அப்படியே எதிர் வல்லமை யாரு? இல்ல இல்ல, பிசாசானவன் தூதர்களில் ஒருவன், தூதர்களில் ஒருவன். அந்த தூதர்களில் ஒருவனான அவன் விழுந்து போனவன். அவனை கர்த்தர் கடைசியில யாரை வச்சுதான் கட்டுறாரு தெரியுமா? ஒரு தூதனை வச்சுதான். இவ்வளவுதான். அவன் சத்துரு நம்மிலும் பலவானா இருக்கலாம், ஆனால் நமக்குள்ளே இருக்கிறவர், உலகத்தில் இருப்பவனிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். நமக்கு தேவன் வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறார். அவைகள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும். சத்துரு நிறைய பேசுவான், இவன் எப்படி எழும்புறான் பாப்போம், இவன் எப்படி வளர்றான் பாப்போம். இப்படி எல்லாம் சில வார்த்தைகளை கேட்கும் போது நம்ம சோர்ந்து போறோம். முத்திரை இல்லாத வார்த்தை கேட்டு தளருகிறோம். யேசபேல் சொல்லுகிறார், நாளைக்கு இந்த நேரத்துக்கு, நாளைக்கு இந்நேரத்துக்கு எலியாவின் கதையை நான் முடிக்க போறேன்னு சொன்ன முத்திரை இல்லாத வார்த்தை, முத்திரை இல்லாத வார்த்தை. எல்லா அதிகாரங்களுக்கு மேல உயர்ந்தவர் அவர். முத்திரை இல்லாத வார்த்தை. ஆனா அந்த வார்த்தையை கேட்டு நம்மால் என்ன பண்றாரு? ஏன் நம்மால் சொன்ன தெரியுமா? எலியாவும் நம்மை போல
அவ்வளவுதான். சூரிய செடிக்கு கீழே பைபிள படிச்சீங்கன்னா தெரியும், ஒரு நாள் பிரயாணமா போய். ஏன் ஒரு நாள் டிராவல் பண்றாரு? ஏன்னா ஏசபேலுடைய வார்த்தை அது, ஏசபேலுடைய வார்த்தையின் தாக்கம். ஏசபேல் என்ன சொல்றா? நாளைக்கு இந்த நேரம். அப்ப கரெக்டா நாளைக்கு இந்த நேரம்னா கரெக்டா ஒன் டே. எலியாவும் ஒரு நாள் பிரயாணமா போய் எந்த இடத்துல, இந்த இடத்துல கல்றை வச்சா சரியா இருக்கும். சில பாருங்க கல்றை வேற யாருக்கும் போயிடக்கூடாதுன்னு அங்கேயே படுத்துருவாங்க. நம்ம ஆளும் சூரிய செடிக்கு கீழே போய் படுத்துட்டார். இப்படி நேராக படுத்து பொசிஷன், ஏன்னா யாராவது வந்து பார்த்தா டீசெண்டாக இருக்கணும்ல, படுத்துட்டார். கண்ணை திறந்து பார்த்தா பக்கத்தில் அப்பமும் தண்ணீரும் இருக்கு. ஸ்தோத்திர கூட்டம் முடிஞ்சிருக்குமோன்னு தெரியல. அதையும் அவர் தலைமாட்டில் வச்சுட்டு போயிருக்கிறார். ஏன்னா நம்மளால எழும்ப மாட்டாருன்னு தூதனுக்கு நல்லாவே தெரியும். காலில் வச்சிருந்தா கூட பார்த்துருக்க மாட்டார். இப்படி பார்க்குறாரு, எடுத்து சாப்பிட்டுட்டு திரும்ப படுக்கிறார். இப்போ ஆண்டவர் தட்டுறார். முத்திரை போடாதவ என்ன சொன்னா? ஒரு நாள் தான் உன் வாழ்க்கைன்னு. முத்திரை போட்டவர் சொல்றார், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஏலியா எழுந்து அந்த போஜனத்தின் பலத்தினாலே இரவு பகல் 40 நாள் நடந்தான். நம்முடைய வாழ்க்கையில எந்த வார்த்தை அதிக தாக்கத்தை உண்டாக்குறது? அநேக வேலைகளை ஆரம்பித்து நம்ம ஏன் ஸ்டாப் பண்ணியிருக்கிறோம் தெரியுமா? முத்திரை இல்லாத பல கடிதங்களை பார்த்து. முத்திரை, அதுல முத்திரை இருக்குதா? இல்ல இல்ல. இந்த அடைக்கலாம் குருவி மேல எத்தனை பேர் அம்பு விட்டுருப்பான். ஆனா அது எவ்வளவு நாள் பறக்கணுங்கிறத பிதா தீர்மானிக்கிறார். எப்போ விழணுங்கிறதையும் பிதா தீர்மானிக்கிறார். பிதாவின் சித்தம் இல்லாமல் ஏங்க ஒரு முடி கூட ஒரு சித்தம் இல்லாம. இதை படிக்கும் போதெல்லாம் எங்களுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். அப்போ அலோவ் பண்ணிதான். இப்போ நீங்களாம் போய் சர்ச்சுக்கெல்லாம் வரீங்க. சர்ச்சுக்கெல்லாம் வந்துட்டு போகும்போது சர்ச்சு பெருக்குவாங்கல்ல, பெருக்கும் போது எப்படியும் ஒரு கூட்ட முடி இருக்கும். அடுத்த நாள் பாஸ்டர் அனௌன்ஸ் பண்றாரு, அவங்க வந்து அவங்க முடிய வாங்கி கொண்டு செல்லுவோமா? நமக்கு தெரியாது நம்ம முடி. அவருக்கு தெரியும். நமக்கு ஒண்ணுமே தெரியாது. நமக்கு தலைக்கு மேல இருக்கிற முடி எவ்வளவு முடின்னு தெரியாது. தலைக்கு மேல இருக்கிறதே தெரியல. தலைக்குள்ள இருந்தா தலைக்கு மேல இருக்கிறதே நமக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. அவர் நம்மை அழைத்து முத்திரை போட்ட வார்த்தையை வாக்கு தத்தமா தந்திருக்கிறார். அது நமக்கு தந்தா மட்டும் பிரச்சனை இல்லை. நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளை உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீக்குவதில்லை என்று ஆணையிட்டு சொல்லி இருக்கிறார். நிறைய இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க. சிலர் வந்து அந்த மேட்டரை கன்வே பண்றதே நமக்கு அட்டாக் வந்துடும். இவங்க இப்படி சொன்னாங்க. பாருங்க, யோபுவின் வாழ்க்கையில பெரிய பெரிய பிரச்சனை ஒவ்வொரு சைட்லயே அடிக்கும் போது ஒவ்வொருத்தையும் தப்புறான். எதுக்கு தப்புறான் தெரியுமா? இந்த நியூஸ சிலர் உயிரோடு இருக்கிறதே கெட்ட செய்தி சொல்றதுக்கு. இதுக்கு இவன் பேசாம அதுல நான் மாத்திரம் தப்பி இருக்கிறேன் ஒவ்வொருத்தனா தப்பி வந்து இதை கேட்டு யோபு போய் உட்கார்ந்துட்டார். தாவீது வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அப்சலோம் மரித்த பிறகு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். யாராவது நல்ல செய்தி கொண்டு வரானா? அதோ ஒருவன் வருகிறான், அவன்கிட்ட நல்ல செய்தி இருக்கும். இல்ல பின்னாடி இன்னொருத்தன் ஓடி வரான், அவன்கிட்டயாவது நல்ல செய்தி இருக்கும். நல்ல செய்திக்காக துடிக்கிறாங்க. ஆண்டவர் ஏற்கனவே தந்திருக்கிறாருங்க. எத்தனை புயல் அடித்தாலும் பவுலே நீ சாட்சியாய் நிற்க வேண்டும் என்பது பரலோக முத்திரை போட்டது உண்டானால், புயல் எத்தனை அடித்தாலும் விரியன் பாம்பும் கையில கொத்தினாலும் ஒரு சேதம் உனக்கு உண்டாகாதபடி கர்த்தர் காக்கிறவராய் இருக்கிறார். நமக்கு தெரியும், இந்த அலங்கம் கட்டி முடித்தது சத்துருக்கள் முனையிட்டு போனார்கள். உறுதியாயிருங்கள், திறப்பை அடைக்க உத்தரவாதம் எடுங்கள். சத்துருக்கள் முனையிட்டு போவார்கள். பரலோகத்தின் தேவனால் காரியம் கைகூடி வரும். அந்த ஒரு காரியத்தை ரொம்ப டீட்டெயிலா சொல்லிவிட்டேன் நம்புகிறேன். அடுத்த 2 காரியத்தை 5 நிமிஷத்துல சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். தீமையை அகற்றுவதில் உத்தரவாதம் எடுங்கள். இஸ்ரவேலிலே ஆகாப் ஏசபேலை திருமணம் செய்து கொண்டு வந்து பாகால் எல்லாம் உள்ள கொண்டு வராங்க. தேசத்தை தீட்டுப்படுத்தி விட்டார்கள். அது போதாதென்று நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை அபகரித்து அவனையும் கொன்று விட்டார்கள். தேவனுடைய கோபம் பற்றி எரிகிறது. தேசத்திலே சாபத்தீடானவைகள் வர 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 தேசத்திலே பஞ்சம், கொள்ளை நோய்
இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தலை தூக்க ஆரம்பித்து விடும். எனவேதான் வேதம் சொல்கிறது, நீதிமான் நன்றாய் இருந்தால் பட்டணம் கழிவுறும். ஒரு பட்டணத்துல நீதிமான் வாழ்ந்தா அந்த பட்டணம் அழிவுக்கு தப்புவிக்கப்படும். கர்த்தர் நோவாவின் நாட்களில் தேசத்தை அழிக்க நினைத்தார். எப்பொழுது ஸ்டார்ட் பண்ணார் தெரியுமா? நோவா பேழைக்குள்ள என்றானதுக்கு அப்புறமா. அதன் அர்த்தம் என்ன? பூமியில சஞ்சரிக்கிறது வரைக்கும் தேவ கோபம் நிறுத்தி வைக்கப்பட்டது. எனவே தேவ பிள்ளைகள், தேவ மனிதர்கள் இந்த பூமியிலே வாழ்வது பூமிக்கு ஆசீர்வாதம். தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் சேர்த்து கொள்ளப்படுகிறான். நீதிமான்கள் எல்லாம் சேர்த்து கொள்ளப்படுவது, பரிசுத்தவான்கள் எல்லாம் எடுக்கப்படுவது, அது கர்த்தரின் பார்வைக்கு அருமையானது, அவர்கள் வாழ்க்கைக்கும் மேன்மையானது. காரணம், அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள தேசத்தில் நடக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் தேசம் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பதிலே சந்தேகமில்லை. தேசத்தில் எவ்வளவு சாபத்தீடானவைகள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் யெகூ அபிஷேகம் பண்ணப்படுகிறான். இப்பொழுது யெகூ புறப்பட்டு வரும்போது 2 ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 21வது வசனத்தை பாருங்கள். 21. அப்பொழுது யோராம் ரதத்தை அவனுடைய ரதத்தை ஆயத்தப்படுத்தின போது அவர்கள் நாபோத்தின் நிலத்திலே யெகூவுக்கு நேராக புறப்பட்டு செல்லுகிறார்கள். 22வது வசனம். யோராம் யாரு? ஆகாபுடைய மகன். யோராம் யெகூவை பார்த்து ஒரு வார்த்தையை கேட்கிறான். யெகூவே, சமாதானமா என்று கேட்டபோது யெகூ சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். உன் தாயாகிய ஏசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமா இருக்கையில் சமாதானம் ஏது என்று கேட்கிறான். அடுத்து இஸ்ரவேலின் ராஜா யாரு? யெகூ அபிஷேகம் பண்ணப்படுகிறான். சமாதானமா? யெகூ என்ன சொல்லி இருக்கலாம் தெரியுமா? ஆமா, சமாதானம் தான், அடுத்த கிங் நான் தான் சொல்லி இருக்கலாம். இப்பொழுது அவனுக்கு ஸ்தானம் பெருசல்ல. இப்போ அவனுக்கு எது பெருசு? தேசத்துல வேசித்தனமும் விக்கிரகமும் பில்லி சூனியமும் பரவி இருக்கும் போது நான் எப்படி சமாதானமா இருக்க முடியும்? தீமை அகற்ற உத்தரவாதம் எடுக்கிறவனுடைய குவாலிட்டி என்ன தெரியுமா? தேசத்துல வேசித்தனம் இருக்குதா? பில்லி சூனியங்கள் இருக்கிறதா? விக்கிரகங்கள் இருக்குதா? இல்லப்பா, எனக்கு சமாதானம் இல்லை. எப்படியோ நான் ராஜாவாயிட்டேன். யோராம் வரும்போது யோராமுக்கு கை கொடுத்து யோராம் கூட விருந்துல உட்காரல. இந்த நிலை அடையதுக்கு நான் எவ்வளவு ஜெபம் பண்ணேன் தெரியுமா? அப்படி எல்லாம் புலம்பல. இந்த யெகூ யோராமை வீழ்த்துகிறான். இந்த யெகூ ஏசபேலை வீழ்த்துகிறான். தீமையை அகற்றுகிறான். கர்த்தர் யெகூவை நிறுத்துகிறார். அவன் அந்த காரியத்தை குறித்து உத்தரவாதம் எடுக்கிறான். இல்ல, தேசத்துல வேசித்தனம் இருக்கிறது வரைக்கும் ஏது சமாதானம்? எனக்கு சமாதானம் ஏது? தேசம் இப்படி இருக்கிறது, எனக்கு சமாதானம் ஏது? எனவேதான் ஆண்டவர் எசேக்கியேலை குறித்து கொண்டு என்ன சொன்னார் தெரியுமா? ஆமென். தேசத்தில் எசேக்கியேல் 9வது அதிகாரம் 4வது வசனம். நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரை நெற்றிகளில் அடையாளம் போடு. தேசத்துல சுத்தி நடக்கிற காரியங்கள் சமாதானமா? அவன் ரொம்ப சமாதானங்க. நான் நினைச்சது மாதிரி சொந்த வீடு கிடைச்சிட்டு, நான் நினைச்சது மாதிரி நல்ல வேலை கிடைச்சிட்டு, நான் நினைச்சது மாதிரி என் காரியங்கள்லாம் நடக்குது, சமாதானம். இங்க யெகூ அப்படி சொல்லி இருக்கலாம். யெகூக்கு அப்படி சொல்ல மனசு வரல. ஏசபேலால தேசம் அவ்வளோ நாசமாயிட்டே இருக்கு. இப்படி இருக்கும்போது சமாதானம் ஏது? அந்த கொஸ்டினே ராங் அப்படின்ட்டார். சவுலை ராஜாவாக்கினது நிமித்தம் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று அறிந்து சாமுவேல் இரவு முழுவதாய் தூங்கவில்லையாம். அது சவுலுக்கு ஆண்டவருக்குள்ள பிரச்சனை தானே. சாமுவேல் போய் படுத்து தூங்க வேண்டியதானே. சாமுவேலுக்கு தூக்கம் போச்சு. இவன் தான் உத்தரவாதம் எடுக்கிறவன். எசேக்கியா ராஜா 25வது வயதுல ராஜாவானதும் ஆலய கதவை திறந்து பழுது பார்த்து லேவியரை கூப்பிட்டு சொல்றாரு, இந்த ஆலயத்துல ரொம்ப நாள் ஆராதனை இல்லாம இருக்க காரணம் என்ன தெரியுமா? உள்ள நிறைய அசுத்தம் இருக்கு, எல்லாத்தையும் அப்புறப்படுத்துவோம். அசுத்தத்தை அப்புறப்படுத்துகிறான். ஆலயத்தில் ஆராதனை எழும்புகிறது. அந்த சத்தம் பரலோக சந்நிதியில போய் எட்டினது என்று வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகம 29-30 அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. தீமை அகற்றுங்கள். ஆமென்.
கிதியோன்ட்ட சொல்றாரு, உங்க அப்பா வீட்டில் இருக்கிற விக்கிரத்தை உடைச்சு போடுங்க. விக்கிரத்தை போய் உடைச்சு போடுற, தீமை அகற்ற ஆவியானவர் கிதியோன் மேல வந்து இறங்குறார். அதுவரை மீதியானியரை பார்த்து இஸ்ரவேலர்கள் பயந்தார்கள். அதன் பிறகு கிதியோனை பார்த்து மீதியானியர்கள் பயப்பட ஆரம்பித்தார்கள். தீமை அகற்றுறதுல உறுதியா இருங்க. என் வாழ்க்கையில தீமை இருக்கு என்பது அடையாளம் என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில் ஆராதனை இருக்காது, என் வாழ்க்கையில ஜெபம் இருக்காது. 2 நாளாகும் 29 வீட்டில் போய் படிச்சு பாருங்க. ஆமென். அன்றாட பலியை தானியேலை குறித்து, தானியேலை கொண்டு அந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றாட பலியை நீக்கி பாழாக்குற அருவருப்பை உள்ள வைப்பான். அருவருப்பு உள்ள இருக்கிறதுனாலே ஆராதனை இருக்காது. ஆராதனை இருக்குன்னா அருவருப்புக்கு இடம் இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் இருக்குதா, ஆராதனை இருக்குதா, துதி இருக்குதா, தேவனுக்கு அடுத்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குதா? அப்படி இல்லைனாலே தீமையான காரியம் உள்ள என்ட்ரு ஆயிட்டுன்னு அர்த்தம். இந்த வசனம் என்கிற கண்ணாடிக்கு முன்னாக போய் நம்முடைய வாழ்க்கையை தினம் வைத்து பார்க்க வேண்டும். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? இதுதான் நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. பாழாக்குகிற அருவருப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அதை அப்புறப்படுத்த வேண்டும். தீமையை அகற்றும் போது சேமம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. தீமை அகற்றுகிறதுல உத்தரவாதம் எடுக்க வேண்டும். 3வது, திருப்பி கொண்டு வருவதில். என்ன திருப்பி கொண்டு வருவதில்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஓப்னி பினேகாஸ் பெலிஸ்தியருக்கு விரோதம் யுத்தம் பண்ண புறப்படுகிறார்கள். புறப்பட்டதும் உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு செல்லுகிறார்கள். நமக்கு தெரியும், அந்த 2 பேரும் மரித்து போகிறார்கள். உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டது. பெட்டி பிடிபட்டது என்கிற செய்தியை ஏலியின் மருமகள் கேட்டபோது அவள் இக்கபோத் என்று கத்துகிறாள். என்ன இக்கபோத்? மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகிட்டு. உடன்படிக்கை பெட்டியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்ப அந்த மகிமை இல்லை, அந்த பழைய அந்த ஆதி மேன்மை இப்பொழுது இல்லை. அதன் பிறகு இஸ்ரவேலிலே ராஜா எழும்புகிறான், சவுல். அந்த சவுல் அநேக காரியங்கள்ல கவனம் செலுத்தினான். ஆனா எதை விட்டுட்டான் தெரியுமா? இழந்த மகிமையை திரும்பி கொண்டு வருவதை அவன் கவனிக்கவில்லை. அதன் பிறகு தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட தாவீது எழும்புகிறான். தாவீது எழும்பினதும் என்ன செய்தான் தெரியுமா? அவன் ஒரு நிலை வந்ததும் அந்த உடன்படிக்கை பெட்டிய எப்படியாவது உள்ளே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அதற்கு ஆயத்தமாகிறான். அவன் ஆசைப்பட்டது சரி, ஆனால் அவன் கொண்டு வந்த மெத்தட் வேதத்துக்கு முரண்டா இருந்ததுனால அங்கே தேவன் அடிவிழ பண்ணினார். ஊசா விழுந்து மரித்தான். ஆனாலும் தாவீது விடல. தாவீது தன்னை சரி பண்ணி கொண்டு, லேவியரை சரி பண்ணி கொண்டு அவன் மீண்டும் கொண்டு வருகிறான். அதை எப்படியாவது திரும்ப கொண்டு வரணும். ஏன்? உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. அந்த ஆதி மேன்மை இல்லை. ஆமே. இது குறை சொல்றது இல்லை. சிலர் பாருங்க, பழையது மாதிரி எல்லாம் இல்லை, குறை சொல்லிட்டே இருப்பாங்க, திருப்பி கொண்டு வர மாட்டாங்க. அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. முந்தி எல்லாம் அப்படி இருக்கும் தெரியுமா, இப்படி இருக்கும் தெரியுமா, சரி நீங்க திருப்பி கொண்டு வாங்கன்னா கொண்டு வர மாட்டாங்க. தாவீது வந்து சவுல குறை சொல்லிட்டு இருக்கல. அவரெல்லாம் என்ன பண்ணார் பாரு, நான் வந்த இல்ல, தாவீது குறை சொல்லல, தாவீது தன்னை சரி பண்ணி கொண்டிருக்கிறான். அது உள்ள கொண்டு வர நான் என்ன பண்ணணும்? லேவியரை கூடுறாங்க. இங்க பாருங்க, நம்ம நியாயமானபடி தெரியல. பிரமாணம் என்ன சொல்லுது? லேவியர் தோல்ல சுமக்கணும். வசதி வந்ததும் பிரமாணத்தை மாற்றக்கூடாது. ஆமே. ஹல்லேலூயா. காளை வந்து மிரளுது, பெட்டி சரியுது, ஊசாத தொட்டான். ஏன் ஊசா தொட்டான்? வேற யாரும் தொடலை. ஏன்னா இவ்வளோ நாள் அங்கே தான் இருந்துச்சு. சின்ன வயசுலேயே சர்ச்சில் வளர்றவங்களுக்கு சில காரியத்தை ரொம்ப துணிஞ்சு செஞ்சுட்டு இருப்போம். ஏன்னா நமக்கு என்ன போயிரும் தெரியுமா? பயம் போயிடும். பெட்டி, அந்த பெட்டி என்ன, இதெல்லாம் பெட்டியா? தொட்டான், அவனுக்கு தெரியல அடுத்து அவனுக்கு பெட்டின்னு. இது புதுசாக வரவங்களை பார்த்துருக்கீங்களா? ரொம்ப பயபக்தியா இருப்பாங்க, ரொம்ப பயபக்தியா இருப்பாங்க. சர்ச்சுக்குள்ள வரும்போதே ஆண்டவர் கூட ஒரு ஜெபத்தை சொல்லுவார்ல. ஒரு பரிசேன் வந்ததுமே ஃப்ரெண்ட்ல வந்து முழங்கால் போட்டு ஆண்டவரே என்ன, ஒரு ஆயக்காரன் பின்னாடி நின்று தன் தலையை, அதாவது தேவன் நமக்கு தருகிற உரிமை, தேவன் நமக்கு தருகிற நெருக்கம், இதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஆராதிக்கிற தேவன் பயபக்திக்குரியவர். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே. அந்த தெய்வ பயம் நம்ம விட்டு நஷ்டப்பட்டுறவே கூடாது. ஊசாக்கு அடி விழுந்தது காரணம் தான். ஆமே. அதன் பிறகு தாவீது விடல, தாவீது சரி பண்ணுகிறான், தன்னை சரி பண்ணுகிறான். நான் நம்புறேன் ஊசாக்கு அடி விழுந்தது அந்த பெட்டியை தாவீது எங்க கொண்டு வைக்கிறார்? ஓபேத் வீட்டில்.
தாவீது சொன்னதுனால அவர் நோ சொல்ல முடியுமா? ஓபேத் ஏதோ வீட்டில் பெட்டி வருதுன்னு ஓபேத் ஏதோ என்ன பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க? குடும்பமா வந்து முழங்கால் போட்டிருப்பாங்க. ஏன்னா இங்க ஒரு அடி விழுந்த செய்தி வந்து இப்ப அடுத்து பெட்டி எங்க வருது? வா எல்லாம் முழங்கால் போட்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பயத்தோட அந்த பெட்டியை உள்ள என்டர் பண்ணிருப்பாங்க. அதனால என்னாச்சு தெரியுமா? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவ சமூகத்தில் ஆண்டவர் அப்பா என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை தந்திருக்கிறார். பெரிய ஒரு ஃப்ரீடம் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா ஒன்றை மறந்து விடாதீர்கள், அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதபீடம். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், பயபக்திக்குரியவர். யாக்கோபு அப்படிதான் சொல்ல, என் தகப்பனாகி ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். சிநேகிதனை போல பழகினாலும் கர்த்தருக்கு முன்பாக ஆபிரகாம் சொல்லுகிறான், நான் சாம்பல் தூள் என்று. சிநேகிதனை போல முகமுகமாய் பேசினாலும் கர்த்தர் எழுந்தருளும் போது மோசே தரை மட்டும் விழுந்து கிடக்கிறான். மார்பில் சாய்ந்திருந்த போதிலும் நான் அல்பா ஓமேகா ஆதி மந்தமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்ன போது அவருக்கு முன்பாக செத்தவனை போல விழுந்து கிடக்கிறான். இந்த நிலை நம்மை விட்டு நஷ்டப்படவே கூடாது. ஊசாக்கு அந்த துணிகரை வந்துட்டு, ஆண்டவர் தானே அப்படின்னா விட்டாரே, ஒரு அடி முடிஞ்சது. தாவீது சரி பண்ணுகிறான். இக்கபோத் மகிமை போயிடக்கூடாது. சவுலி நாட்களில் அது மிஸ் ஆயிட்டு, தாவீது நாட்களில் அது மிஸ் பண்ணிடக்கூடாது. சவுலி நாட்களில் அது ஒருவேளை போயிருக்கலாம். தாவீது கருளின நிச்சயமான கிருபைகளை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற உள்ளமே, இழந்த மகிமை அந்த ஆதி நிலையை திரும்ப கொண்டு வருவதற்கு உத்தரவாதம் எடுக்கிறவர்களுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். திரும்ப வரணும்ப்பா, திரும்ப வரணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆதி நிலை. அன்னைக்கு ஒருமித்து கூடின போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அன்னைக்கு 11 பேரோடு கூட எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணின போது ஆயிரம் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு 1000 பிரசங்கம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டாலே நமக்கு ஆமென். அந்த அந்த நஷ்டப்பட்டு போன அன்னைக்கெல்லாம் உள்ள பிரசங்கத்தை நீங்க படிச்சு பாருங்க. பெரிய வெளிப்பாடெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, சிம்பிள் காஸ்பல். ஆனா அறுவடை வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. அப்ப ஏதோ ஒன்று நமக்கு நஷ்டமா இருக்கிறது, ஏதோ ஒன்று மிஸ் ஆயிருக்கு, அது திரும்ப வரணும். ஏலியா அன்னைக்கு ஜெபித்த ஜெபத்தினுடைய வார்த்தைகள் 42 45 50 மொத்த வார்த்தையே. நீ சொன்னபடி நான் இது செஞ்சேன், என்னை கேளும் என்னை கேளும், இவ்வளவுதான் ஜெபம். ஆமென். ஃபுல் நைட் இருந்துலாம் ஜெபம் பண்ணல. அதுக்காக 3 வருஷம் தனியா இருந்து ஜெபம் பண்றாரு, அது வேற. ஆனா மொத்தத்துல பலிபீடத்தை செப்பனிட்டு ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நீ சொன்னபடியெல்லாம் இதை செஞ்சேன் என்பதை இந்த ஜனம் அறியும்படிக்கு என்னை கேளும்னார். ஒரு 40 50 வார்த்தைகள் அடங்கின ஜெபம், அவ்வளவுதான். அக்கினி இறங்கிச்சு. ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணுவார் எலியா. ஜனங்கள்ல ஒரு ஆள் கூட ஆமேனே சொல்ல மாட்டான். அவர்கள் ஒன்றும் பேசாம இருந்தாங்க. எப்படி இருக்கும் தெரியுமா? ப்ரீச் பண்றவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. ஒரு பிரசங்கத்துக்கு இடையில ஒரு ஆமீன் வரலன்னா, ஆமென் நீங்க பாவம் பார்த்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆமென். ஆனா இஸ்ரவேல் ஜனங்க ஒரு ஆமீன் சொல்லல, உம்முன்னு இருக்கிறாங்க. ஆனாலும் விடல. ஒரே ஜெபம். ஜெபம் முடியும் போது அக்கினி இறங்குது. மொத்த ஜனங்களும் ஒரு ஆமீன் கூட சொல்லாத ஜனங்கள் இப்பொழுது சொல்லுகிறார்கள், கர்த்தரே தேவன் என்று. அப்ப ஏதோ ஒன்று மிஸ் ஆகிருக்குல்ல, ஏதோ ஒன்று மிஸ் ஆகிருக்குல்ல. அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும், அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். திருப்பி கொண்டு வருவோம். வேதத்தை எடுத்து பார்ப்போம். எங்க சரி பண்ணணும், எங்க சரி பண்ணணும். ஆண்டவரே, எங்க நாட்கள் அதை பார்க்கணும். உடன்படிக்கை பெட்டி திரும்ப வருவது, அதற்கு முன்பாக தாவீதுக்கு தாங்க முடியாத சந்தோஷம். தாவீத ராஜாவாக ஜனங்கள்லாம் வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க 30 வயசுல. அப்ப கூட தாவீது இவ்வளவு சந்தோஷப்படல. அப்போ தாவீது துள்ளி குதித்து ஆடினான் இல்ல. ஆனா உடன்படிக்கை பெட்டி உள்ள வரும்போது அவனால தாங்க முடியல. அவன் ஏபோத்தை தரித்து கொள்ளுகிறான். ஆமென். அவன் துள்ளுறான், அவன் ஆடுறான். அவன் இந்த சணல் நூல் வஸ்திரத்தை தரித்து கொண்டு, ராஜ வஸ்திரத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு சணல் நூல் வஸ்திரத்தை தரித்து கொண்டு உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி அவனால நிக்க முடியல. சவுல் ப்ராடக்ட் ஒன்று வீட்டில் இருக்கு. யாரு?
மீகாள் அவ பார்க்குறா, ஐயோ இந்த மனுஷனை வச்சு நான் என்ன பண்ணேன். சவுலுக்கு மகா இப்படின்னா சவுல் அப்போ எப்படி இருந்திருப்பார் பாருங்க. இந்த உடன்படிக்கை பெட்டினா என்னன்னே தெரியாம ஒரு தலைமுறை வளர்ந்து கொண்டிருக்கிறது, சவுலின் தலைமுறை. ஆனா தாவீது அதை விடல. தாவீது இதை கொண்டு வந்ததுனால அடுத்த தலைமுறையை வைத்து ஒரு ஆலயத்தை கட்ட வைத்து உடன்படிக்கை பெட்டியை உள்ள வைக்கிறார். ஆமென். நீ சவுலாய் வாழ்ந்து ஓட்டத்தை முடித்தா உன் தலைமுறைக்கு உடன்படிக்கை பெட்டினா க்ளோரினா என்னன்னு தெரியாம போயிடும். ஆனால் நீ தாவீதாய் அதை திருப்பி கொண்டு வருவாயானால் உன் தலைமுறை கர்த்தருடைய ஆலயத்தை எழுந்து கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரையும் அவருடைய கிரியைகளையும் அறியாத ஒரு தலைமுறை எழும்பிச்சுன்னு பைபிள்ல இருக்கு. இப்படி நம்முடைய சந்ததி வரக்கூடாது. சவுலாய் தொடராதே, கிருபையை வேஸ்ட் பண்ணாத. என்னை எதற்கு இந்த நிலையில வச்சிருக்க, எனக்கு ஏன் இந்த கிருபையை கொடுத்திருக்கிறார், எனக்கு ஏன் இந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார், எது நஷ்டமாச்சு திருப்பி கொண்டு வரணும், திருப்பி கொண்டு வரணும். என் கண்கள் காணணும் ஆண்டவரே. சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி உத்தரவாதம் எடுக்கிறவனாய், உத்தரவாதம் எடுக்கிறவளாய் என்னை மாற்றுங்கப்பான்னு ஒரு 5 நிமிடம் செபிக்கலாமா? எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்க முடிந்த எல்லாருமே எழுந்து நின்று ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை மாற்றுங்கப்பா, திறப்பை அடைக்க, தீமை அகற்ற, திருப்பி கொண்டு வர உத்தரவாதம் எடுக்கிறவனாய், உத்தரவாதம் எடுக்கிறவளாய் என்னை மாற்றுங்கப்பா, என்னை மாற்றுங்கப்பா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாமா? என்னை மாற்றுவீராக, என்னை மாற்றுவீராக, என்னை மாற்றுவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜீசஸ், உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். நெகேமியாவை போல உட்காரணும் பா, நெகேமியாவை போல உட்காரணும், எகுவ போல. ஆமென். தீமை அகற்றுக, அந்த வைராக்கியம் கொள்ளணும் ஆண்டவரே. தாவீதை போல அந்த வைராக்கிய வாஞ்சை உடையவர்களாய் அந்த உடன்படிக்கை பற்றி திரும்ப வரணும், திரும்ப வரணும் என்கிற காரியத்தில் உறுதியா இருக்கணும். கிருபை செய்யுங்க ஆண்டவரே, கிருபை செய்யுங்க ஆண்டவரே, கிருபை செய்யுங்க. எத்தனை பேர் விரும்புறீங்க, எத்தனை பேர் விரும்புறீங்க? என் நாட்களில் அந்த அனுபவத்தை நான் பார்க்க விரும்புறேன், என் வாழ்க்கையில் நான் அதை காண விரும்புகிறேன். அப்படி சொல்றவங்க உங்க வலது கரத்தை உயர்ச்சி ஒரு 2 நிமிஷம் உண்மையா ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். உங்க வலது கரத்தை உயர்ச்சி. உங்க கிட்ட முத்திரை போடப்பட்ட கடிதம் இருக்கிறது, உங்க கையில முத்திரை போடப்பட்ட கடிதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. அலங்கத்தை கட்டுகிறவர்களை கர்த்தர் உங்களை உருவாக்குகிறார், கர்த்தர் உங்களை அபிஷேகிக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நெகேமியாவை போல சத்துருவை முனையற்று போக பண்ண உன் அலங்கம் கட்டி எழுப்பப்பட்டே ஆக வேண்டும், திறப்பு அடைக்கப்பட்டே ஆக வேண்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே அப்பா, நாங்கள் செய்தியை கேட்டு கடந்து விடக்கூடாது. இது எங்களுக்குள்ளே மறுபடியும் மறுபடியும் ஒலிச்சு கொண்டே இருக்கட்டும். மறுபடியும் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நீர் விளம்புறது எனக்குள்ள மறுபடியும் கேட்டுட்டே இருக்கணும், மறுபடியும் கேட்டுட்டே இருக்கணும், மறுபடியும் கேட்கணும். நான் செயல்படும் வரைக்கும் அந்த சத்தம் என்கிட்ட கேட்டுட்டே இருக்கணும். வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இதயத்தில் வைத்து வேற சத்தம் வரக்கூடாது. சன்பலா தொபியாக்களின் சத்தம் அல்ல எனக்குள்ள கேட்கப்பட வேண்டியது. ஆண்டவரே, என்ன ஒரு செயல் வீரனா மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே உருவாக்குவீராக, அப்படியே உருவாக்குவீராக. அந்த ஆதி மேன்மையை நாங்க பார்க்கணும், நாங்க பார்க்கணும். அன்று உடன்படிக்கை பெட்டி இருந்த போது கர்த்தருடைய மகிமை எழும்பிச்சு இறங்குச்சுன்னு பைபிள்ல இருக்கு. அந்த நஷ்டப்பட்ட அனுபவம் திரும்ப வரணும் ஆண்டவரே, நஷ்டப்பட்ட அனுபவம் திரும்ப வரணும்பா. இக்கோபோத் என்கிற காரியம் அல்ல எங்க வாழ்க்கையில் இருக்க வேண்டியது. சகலத்தையும் திரும்பி வர பண்ணுகிறவரே, மகிமை திரும்பி வருவதாக, திரும்பி வருவதாக. ஆதி நிலையே கிடுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். பாடுவோமா? ஆதி நிலையே கிடுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே.
பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாவும் சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும் வாழ்வு சீயோனின் மகிமை. நல்ல கையை தட்டி விசுவாசத்தோட ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். எல்லா சபைகளிலும் எல்லா குடும்பங்களிலும் அந்த ஆதி அனுபவம் உண்டாவதாக உண்டாவதாக. ஆகாய விண்மீனாய் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், மறுபடியும் சொல்லுவோம். ஆதி நிலையே இடுவோமே, ஆதி நிலையே இடுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சொல்லுவோம். ஆதி நிலையே இடுவோமே, ஆசி திரும்ப பெறுவோம். விசுவாச கண்களால் அதை பாருங்கள். பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சொல்லுங்க. சிறை வாழ்வு மறையும், சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். ஆமென். யாக்கோபு நடுங்கிடுவானோ, கர்த்தர் துணை நிற்க யாக்கோபின் காரியத்தை நடப்பிக்க போகிறோம், திறப்பை அடைக்க போகிறோம், தீமை அகற்ற போகிறோம், திருப்பி கொண்டு வர போகிறோம். பதறாத வாழ்வு, பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒளி, ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஜீசஸ். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். அவர்கள் பெருகி இருந்தது போல பெருகி போவார்களாக. அந்த ஆதி அனுபவம் மீண்டும் சபைகளிலே எங்கள் வாழ்க்கையிலே உண்டாவதாக உண்டாவதாக. ஆகாய விண்மீனாய் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலி. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. முழு பலத்தோடு கரங்களை தட்டி. Thank you Jesus. Amen. Amen. ஒரே ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து. சவுலா இருக்க கூடாதுப்பா, தாவீதா இருக்கணும். பெற்றோரே, தலைமுறையை விட்டுறக்கூடாது. ஆமே. உடன்படிக்கை பற்றி அதனுடைய மேன்மை ஒண்ணுமே மீகாலுக்கு தெரியல. சவுலுக்கு தெரியும், ஆனா அதை விட்டுட்டான். தலைமுறைக்கு ஒண்ணுமே தெரியல. கேட்ட இஸ்ரவேலின் முதல் ராஜாவுடைய மகா தெரியல. ஆனா தாவீதின் மகனை பாருங்க, கொஞ்சம் எழும்புனதுமே ஆலயத்தை கட்டுறான். ஆமே. நமக்குள்ள இருக்கிற அந்த பக்தி வைராக்கியம் நம்ம தலைமுறையை பிடிக்கும் பிடிக்கும் பிடிக்கும். விட்டுறக்கூடாது. கிருபை செய்யுங்கப்பா. நீ தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. எங்களுக்குள்ள இவைகள் மீண்டும் மீண்டும் கேட்கட்டும், கிரியை நடப்பிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.